கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசுவின் நாமத்தினால் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுத்தும். இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற ஒரு வார்த்தை ஒருவேளை இது கொஞ்சம் கடினமான வார்த்தையாக இருக்கும். எனக்கு இந்த வசனங்களை தியானிக்கும் போதும் மனசு பாரமாக தான் இருந்துச்சு. ஆனாலும் ஆண்டவர் நமக்கு இதை கொண்டு பேசணும். அதோடைய கொஞ்சம் முன்னுரையாக அப்பம் பிடிக்கிற நேரத்தில் கூட சகோதரன் அந்த பகுதியை எடுத்து நமக்கு வார்த்தையை கொடுத்தான். இது நம்முடைய பைபிள் ரீடிங்கில் இன்றைக்குரிய போர்ஷன், அதிலிருந்து வசனங்கள் எடுக்கப்படுகிறது. சரி பாருங்க, ஆண்டவர் வேதத்தில் நல் சாட்சிகளாய் ஒரு சிலரை வைத்திருக்கிறாரு, கெட்ட சாட்சிகளாயும் ஒரு சிலரை ஆண்டவர் வைத்திருக்கிறார். நற்சாட்சிகள்னா என்ன அர்த்தம்னா, அவங்கள பார்த்து நம்ம கற்றுக்கொள்ளணும், அவங்கள போல நம்ம மாறணும். நற்சாட்சிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதே வேதம் தீமையான சாட்சிகளை நமக்கு முன்னால வைத்து இவர்களை போல நீங்க இருக்கக்கூடாது என்று சொல்லி நமக்கு வைக்கிறார். ஒரு மனுஷனுடைய, இப்ப தாவீதை எடுத்துக்கொண்டா, தாவீதுடைய நற்காரியங்களை சொல்லுகிற அதே ஆண்டவர் தாவீதுடைய குறைகளை நமக்கு என்ன செய்கிறார்? ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார். ஏன் தாவீதை போல நமக்கு சூழ்நிலைகள் வரும், அந்த சூழ்நிலைகளை அவரை போல நற்சாட்சிகளாய் மாறணும், அவருடைய தீமைகளில நாம் விழுந்து விடக்கூடாது என்று சொல்லி இவைகள் நமக்கு எச்சரிப்புக்காக கொடுக்கப்படுகிறது. இன்றைக்கு நமக்கு தியானிக்க போகிற பகுதி பைபிள்லயே புதிய ஏற்பாடுல, பழைய ஏற்பாடுல சின்ன புஸ்தகம். எது சின்ன புஸ்தகம்? பழைய ஏற்பாடுலயே சிறிய புஸ்தகம் எது? ஒரே அதிகாரமுடைய புஸ்தகம் ஒபதியா. இல்ல, ஒபதியாங்கிற புஸ்தகம்னா பழைய ஏற்பாடுலயே சின்ன புஸ்தகம், ஒரே அதிகாரமுடைய ஒரு புஸ்தகம். ஒபதியாங்கிற ஒரு தேவ மனுஷன், ஒரு தீர்க்கதரிசி, உரைத்த தீர்க்க தரிசனத்தை ஆண்டவர் நமக்கு முன்னாலே எழுதி வைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா இந்த ஒபதியாங்கிற தீர்க்க தரிசன வசனங்கள் கர்த்தருடைய ஜனங்களை பார்த்து சொல்லப்படல, யூதா ஜனங்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லப்படல. அதுக்கு பதிலா யூதா ஜனங்களை, இஸ்ரவேல் ஜனங்களை வெறுத்த, அவளுக்கு விரோதமா இருந்த ஏசா சந்ததியை பார்த்து சொல்லப்படுகிறது. இன்னைக்கு நம்ம தியானிக்கிற தியானம் என்னன்னாங்க, அந்த மாதிரி நம்ம வாழ்க்கை இருக்கக்கூடாது. யார மாதிரி? ஏதோமின் சந்ததியாரை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கக்கூடாது. நான் அதுக்கு முன்னரையா ஒரு சில வார்த்தைகளை சொல்றேங்க. பைபிள்ல ஏசா என்று சொல்லப்பட்ட அதே இடத்துல அவரை குறிப்பதற்கென்று ஏதோமின் சந்ததியார் என்று சொல்லி என்ன செய்யும்? சொல்லப்படும். இந்த ஏதோம்ங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா சிவப்பு என்று சொல்லி அர்த்தம். ஏன் இந்த ஏதோம்ங்கிற பெயர் அவருக்கு வந்துச்சு? யாக்கோபு சிவப்பு கலர்ல கூழ் என்ன செய்கிறாரு? கலக்கி, சிவப்பு கூழ கலக்கி கொண்டிருக்கிறார். வேட்டையாடி ஏசா வருகிறார். அப்போ அவருக்கு பசி உண்டாகிறது. எனக்கு கூழ் கொடுன்னு சொல்லி கேட்கிறாங்க. யாக்கோபு பிசினஸ் பேசுறாரு. உன்னுடைய சேஷ்ட புத்திரக பாதகத்தை எனக்கு கொடு, நான் உனக்கு கொடுக்கிறேன்னு சொல்லி சொல்லுகிறான். நான் சாக போறேன், ஒரு நேரம் கூழ் சாப்பிடாட்டி செத்து போயிருவாராம். அந்த ஒரு எண்ணத்தோடு கூட சொல்லுகிறாரு. சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ணுகிறாரு, வாங்கி கொள்ளுகிறார். அதனாலதான் அவருக்கு பெயர் என்ன? ஏதோமின், ஏதோமின் சந்ததி என்று சொல்லி சொல்லப்படும். இந்த உபதியா புஸ்தகத்தில் ஏதோமின் சந்ததின்னு சொல்லப்படப்பட்டிருக்கும். அப்ப இந்த மூன்றாவது வார்த்தை சேயீர் மலை தேசத்தார், இவர்களுக்கு பெயர். ஏசாவின் சந்ததிக்கு, ஏதோமின் சந்ததிக்கு பைபிள்ல நம்ம பார்க்க போகிற இன்னொரு பெயர் சேயீர் மலை தேசத்தார். அவர்கள் இருந்த இடம் சேயீர் மலை, நல்ல பாதுகாப்பான ஒரு இடம். அவ்வளவு ஈஸியா யாரும் எதிரிகள் அந்த சேயீர் மலைக்கு வர முடியாது. நல்ல இம்ப்ரெக்னபிள் ஃபோர்ட்ரஸ் சொல்லுவாங்க. யாரும் ஈஸியா உள்ள நுழைய முடியாத ரொம்ப பாதுகாப்பான இடத்தை தான் ஆண்டவர் அந்த ஏசா சந்ததியார் கொடுத்திருந்தார். சேயீர் மலை தேசத்தார் என்று போடப்பட்டிருக்கும். அதே போல பல தீர்க்க தரிசன புஸ்தகங்களில் தேமானின் சந்ததி என்று போடப்பட்டிருக்கும். நீங்க இதை கூட பார்க்க முடியும். தேமானின் சந்ததி, தேமான். தேமான், இந்த தேமான்ங்கிறவர் ஏசாவுடைய சந்ததியில வந்தவர். தேமான்ங்கிறது ஒரு ஏசாவுடைய அந்த ஏதோம் தேசத்துடைய ஒரு பட்டணம், ஒரு முக்கியமான பட்டணம் தேமான்ங்கிற பட்டணம். ஏசா, அப்புறம் என்னன்னு பார்த்தோம், ஏதோம், அதுக்கப்புறம் சேயீர் மலை தேசத்தார், அதுக்கப்புறம் தேமான்ங்கிற வார்த்தைக்கு இன்னொரு பெயர் பயன்படுத்தப்படுகிறது, போஸ்ராவின் சந்ததி. போஸ்ரா என்று சொல்லி படப்பட்டிருக்கும். அப்ப இந்த போஸ்ராங்கிறதும் எப்படி தேமான்ங்கிறது ஏதோம் தேசத்தில் ஒரு முக்கியமான பட்டணமோ, அதே போல போஸ்ராங்கிற பட்டணம் கூட ஏதோம் தேசத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான, இந்த 5 வார்த்தைகள் இவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. இந்த ஏதோமின் சந்ததியார ஆண்டவர் நமக்கு பேட் எக்ஸாம்பிளா வைக்கிறார். ரொம்ப ஆச்சரியமா, வெறும் உபதியால மட்டும் இல்லாம மற்ற நிறைய இடங்களில இந்த ஏதோமை குறித்து சொல்லுகிற இடத்திலெல்லாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களில அதிகபட்சமா அவர்களுக்கு வரப்போகிற அழிவை தான் ஆண்டவர் சொல்லுகிறார். அவர்களுக்கு வரப்போகிற அழிவை சொல்லுகிறார். நம்ம உபதியாவுக்கு போறதுக்கு முன்னாலங்க அவரை பத்தி சொல்லப்பட்ட மற்ற இடங்களில கொஞ்சம் நம்ம பார்த்துடலாம் பாருங்க.
சங்கீதம் 108 அதிகாரம். சங்கீதம் 108 ஒரு சில வசனம் மட்டும் நம்ம பார்த்துட்டு வர்றோம். இந்த ஏதோமின் சந்ததியாருக்கு வரக்கூடிய அழிவை சொல்லப்பட்ட வசனங்கள். சங்கீதம் 108 அதிகாரத்துல 9வது வசனம். சங்கீதம் 108 9வது வசனம். தாவீதின் சங்கீதம் தான் இந்த சங்கீதம். அந்த சங்கீதத்துல இவருக்கு வரக்கூடிய அழிவை குறித்து அந்த இடத்துல பேசுகிறார். வாசிப்போம். மோவாப் என் பாத பாத்திரம், ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன், பெலிஸ்தியாவின் மேல் ஆர்ப்பரிப்பேன். ஏதோமின் மேல் என் பாதரட்சையை எறிவேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? அதை நான் கேவலமா நடத்துவேன், அது எனக்கு என்னுடைய வேலைக்காரனை போல. ஆக்சுவலா இதுக்கு 2 அர்த்தம். ஒண்ணு என்னன்னாங்க, என்னுடைய செருப்பை தொடைக்கக்கூடிய மக்கள் இருக்கிற இடம். அந்த அளவு இந்த ஏதோமின் சந்ததியார் கேவலமாக்கப்படுவாங்கன்னு சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறான். இன்னொன்னு, இந்த ரூத் புஸ்தகத்துலங்க அந்த இடத்தை வாங்கி கொள்ளும் போது செருப்பை மாற்றிக்கொள்வாங்களாம். அப்ப செருப்பை மாற்றிக்கொள்ளும் போது அர்த்தம் என்னன்னா, அந்த இடம் எனக்கு சொந்தம்னு சொல்லி அர்த்தம். என்னுடைய செருப்பை நான் அவங்களுக்கு கொடுக்கிறேன்னா அந்த இடத்தை நான் எனக்கு சொந்தமாக்கி கொள்ளுகிறேன் என்று சொல்லி அர்த்தம். அப்ப ஏதோமின் சந்ததியார இஸ்ரவேல் தேசத்தார் என்ன செய்வாங்க? மேற்கொள்வாங்க என்ற வார்த்தைக்கு அர்த்தம்னா இந்த செருப்பை தூக்கி வீசுவது என்ற அர்த்தம், கேவலமாய் நடத்துவது. இட்ஸ் a word of contempt. அவர்களை கேலி செய்வது போல இருக்கிற ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. சரி, இன்னொரு பகுதி வந்து எசேக்கியேலின் புஸ்தகம் 35 அதிகாரம். ஆக்சுவலி 35 அதிகாரம் முழுவதுமாகவே ஏறத்தாழ ஒபதியாவை போலவே இருக்குங்க. நம்ம எசேக்கியேல் 35 அதிகாரத்துல முதல்ல 2 வசனம் வாசிப்போம் பாருங்க. ஏதோமுக்கு வரக்கூடிய அழிவை ஏறத்தாழ ஒபதியாவில் சொல்லப்பட்ட காரியங்களை இந்த இடத்துல ரிப்பீட் பண்ணப்பட்டிருக்கும். எசேக்கியேல் 35 அதிகாரம் முதல் ஒரு சில வசனங்கள் வாசிப்போம். எசேக்கியேல் 35 அதிகாரம் வாசிப்போமாங்க. கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி அவர், மனுபுத்திரனே, நீ உன் முகத்தை சேயீர் மலைக்கு நேராக திருப்பி அதற்கு விரோதமாக தீர்க்க தரிசனம் உதைத்து அதற்கு சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், சேயீர் மலையே, இதோ நான் உனக்கு விரோதமாக வந்து என் கையை உனக்கு விரோதமாக நீட்டி உன்னை பாழும் அவாந்திர வெளியும் ஆக்குவேன். இந்த சேயீர் மலைனா எதை குறிக்கும்? ஏதோம் தேசத்தை குறிக்கும், ஏசா சந்ததியை குறிக்கும். உங்களை பாழும் வனாந்திரமும் ஆக்குவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். இதுக்கு முந்தின புஸ்தகம் எரேமியாவின் புஸ்தகம் 49 அதிகாரத்துல, எரேமியா 49 அதிகாரம் 7 வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. எரேமியா 49. நான் எக்ஸாம்பிளுக்காக ஒரு சில பகுதிகளை பார்க்கிறோம். அதாவது இவர்களை குறித்து ஆண்டவர் சொன்ன இடங்களிலெல்லாம் இவர்கள் அழிக்கப்படுவாங்க, இவர்கள் பாழா போவாங்க ஆண்டவர் சொல்வதை பார்க்கிறோம். எரேமியா 49 7 வசனத்திலிருந்து வாசிப்போம். ஏதோமை குறித்து சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், தேமானிலே இனி ஞானம் இல்லையோ, ஆலோசனை விவேகளை விட்டு அழிந்ததோ, அவர்களுடைய ஞானம் கெட்டு போயிற்றோ. தேதாதின் குடிகளே ஓடுங்கள், முதுகை காட்டுங்கள், பள்ளங்களில் பதுங்குங்கள். ஏசாவை விசாரிக்கும் காலத்தில் அவன் ஆபத்தை அவன் மேல் வரப்பண்ணுவேன். திராட்சை பழங்களை அறுக்கிறவர்கள் உன்னிடத்தில் வந்தார்கள் ஆகில் பின் பறிக்கிறதற்கு கொஞ்சம் வையார்களோ. ராத்திரியிலே திருடர் வந்தார்கள் ஆகில் தங்களுக்கு போதும் என்கிற மட்டும் கொள்ளையடிப்பார்கள் அல்லவோ. 10வது வசனமும், நானோ ஏசாவை அவன் ஒழித்துக் கொள்ளக்கூடாதபடிக்கு அவனுடைய மறைவிடங்களை வெளிப்படுத்தி போடுவேன். அவனுடைய சந்ததியாரும் அவனுடைய சகோதரரும் அவனுடைய அயலாரும் அழிக்கப்படுவார்கள். அவன் இனி இரான். ஏதோமை குறித்து கர்த்தர் சொல்றாரு, அவன் அழிக்கப்படுவாங்க, அவன் இனி இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொல்லுகிறத பார்க்கிறோம். யோவேலின் புஸ்தகம் வருவோம். யோவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 19வது வசனம். தானியேல், ஓசியா, யோவேல். யோவேலின் புஸ்தகம் 3 அதிகாரம் 19வது வசனம். யோவேல் 3 அதிகாரம் அதோடைய 19வது வசனம் வாசிப்போம். யூதா புத்திரரின் தேசத்திலே குற்றமில்லாத இரத்தத்தை சிந்தி அவர்களுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் எகிப்து பாழாய் போகும். ஏதோம் பாழான வனாந்திரமாகும். ஏதோம் பாழான வனாந்திரமாகும் என்று ஆண்டவர் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமோஸ் புஸ்தகத்துக்கு வாங்க. ஆமோஸ் புஸ்தகம் 1 அதிகாரம் 11-12. அடுத்த புஸ்தகம் ஆமோஸ், அதுல 1 அதிகாரம் 11-12 வாசிப்போம். ஆமோஸ் 1:11-12. மேலும் ஏதோமுடைய 3 பாதகங்களின் நிமித்தமும் 4 பாதகங்களின் நிமித்தம் நான் அவன் ஆக்கினியை திருப்ப மாட்டேன். அவன் தன் சகோதரனை பட்டயத்தோடே தொடர்ந்து
தன் மனதை இரக்கமற்றதாக்கி தன் கோபத்தினாலே என்றைக்கும் அவனை பீறி போட்டு தன் மூர்க்கத்தை நித்திய காலமாக வைத்திருக்கிறானே. தேமானிலே தீ கொளுத்துவேன், அது போஸ்ராவின் அரண்மனைகளை பட்சிக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமோஸ் புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். மல்கியா புஸ்தகத்துக்கு வாங்க. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம், மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3, 4 வாசிப்போம். மல்கியா 1ஆம் அதிகாரம் 2, 3, 4. மல்கியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், 3வது வசனம், 4வது வசனம் வாசிப்போம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவோ, ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அவனுடைய மலைகளை பாழும், அவனுடைய சுதந்திரத்தை வனாந்திரத்தில் உள்ள வலு சர்ப்பங்களின் தாவுமாக்கினேன். ஏதோமியர் நாம் எளிமைப்பட்டோம், ஆனாலும் பாழானவைகளை திரும்ப கட்டுவோம் என்று சொல்லுகிறார்கள். அதற்கு கர்த்தர், அவர்கள் கட்டுவார்கள், நான் இடிப்பேன். அவர்கள் துன்மார்க்கத்தின் எல்லை என்றும் கர்த்தர் என்றைக்கும் சினம் வைக்கிற ஜனம் என்றும் சொல்லப்படுவார்கள் என்றார். பாருங்க, நான் ஏன் இந்த வசனத்தை எல்லாம் வாசிக்க சொன்னேன்னாங்க, ஆண்டவர் இந்த சந்ததியை பார்த்து ரொம்ப இரக்கமுள்ளவர், ஆண்டவர் அன்புள்ளவர். நம்ம இந்த லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வாசிச்சோம். அவருடைய அன்பை நம்ம பார்க்க அவ்வளவு கரிசனை உள்ளவர், அவ்வளவு ஈஸியா கோபப்படுகிறவர் அல்ல, கடைசி வரைக்கும் காத்திருக்கிறவர், மரண நேரம் வரைக்கும் பொறுமையாய் இருக்கிறவர், அவ்வளவு அன்புள்ள ஒரு தகப்பன். இந்த சந்ததியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், இனி நீங்க இருக்க போகிறது இல்லை, என் கோபத்தை உங்க மேல நான் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறாங்க. நீங்க அழிக்கப்படுவீங்கன்னு சொல்லி சொல்லுகிறாங்க, நீங்க பாழான வனாந்திரம் ஆவீர்கள் என்று சொல்லி சொல்லுவாங்க. ஏன் இப்படி நடந்து, ஏன் ஆண்டவர் இப்படி சொல்லுகிறாரு? ஆண்டவருக்கு 2 குணங்கள் உண்டு. பல நேரம் 2 கூட்டத்தை பார்க்கிறோம். ஒன்று அன்பை மட்டும் பார்க்கிற, கிருபை மட்டும் பார்க்கிற கூட்டம். இன்னொரு பக்கம் ஆண்டவரை வெறும் கடிந்து கொள்ளுகிறவரா பார்க்கிற கூட்டம். அப்படி இல்லை, ஆண்டவர் 2ம் சேர்ந்தவர், 2 காயின் இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிறது போல். ஒரு பக்கம் அன்புள்ளவர், இன்னொரு பக்கம் அவர் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறவர், கரிசனை உள்ளவர், புரிந்து கொள்ளுகிறவர், கிருபை உள்ளவர். அதே போல இந்த பக்கம் அவர் நியாயம் தீர்க்கிற ஒரு தேவன், பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிற தேவன், கோபம் கொள்ளுகிற ஒரு தேவன். அவருடைய கோபாக்கினி நாளில யார் அவருக்கு முன்னால நிலை நிற்க முடியும்? அப்பேற்பட்ட ஒரு தேவன் தான் நானும் நீங்களும் ஆராதிக்கிற தேவன். அந்த ஆண்டவர் இந்த ஜனத்தின் மேல நீங்க நல்லா கவனிப்பீங்கன்னா, எடுத்துடனே இந்த சந்ததியை பார்த்து அழிப்பேன் ஆண்டு சொல்லி சொல்லல. இந்த சந்ததி ஆண்டு நேசிச்சார். யாருடைய பிள்ளைங்க இந்த ஏசா? யாருடைய பிள்ளை? ஏசாவுடைய அப்பா பேர் என்ன? ஈசாக்கு, வாக்குத்தத்தத்தின் மகன். வாக்குத்தத்தின் மகனாகிய ஈசாக்குக்கு பிறந்த முதல் மகன் தான் யார்? இந்த ஏசா. ஆனா இந்த ஏசாவுக்கு ஏன் இந்த நிலைமை? ஆண்டவர் எடுத்த உடனே அவனை வேண்டான்னு சொல்லி சொல்லிச்சாரா? இல்ல, ஆண்டவர் நேசிச்சார். பாருங்க, அழகா எக்ஸாம்பிள் எங்கன்னாங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்டு கானானுக்கு போயிட்டு இருக்கிறாங்க. கானானுக்கு போயிட்டு இருக்கும்போது ஆண்டவர் இவர்களுக்கு ஒரு ஆலோசனை சொல்றாரு. நீங்க இந்த ஜனங்களை தாண்டி போவீங்க, அவர்கள் நீங்க ஒன்னும் செய்யக்கூடாது, அந்த தேசத்தை அவர்களுக்கு நான் கொடுத்தேன், அவர்களை நீங்க அழிக்க கூடாது. யாரை பார்த்து சொல்றாரு? தன்னுடைய யூதா ஜனத்தை பார்த்து, இஸ்ரவேல் ஜனத்தை பார்த்து சொல்றாரு, ஏசாவுக்கு நீங்க ஒன்றும் செய்யக்கூடாது. அங்க எங்க வாசிப்பீங்கன்னா, உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்துக்கு வாங்கலங்க. உபாகம புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். உபாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலிருந்து. மோசேவுடைய பிரசங்கங்கள் தான் உபாகமம். அந்த பிரசங்கத்துல கானானுக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நுழைய போறாங்க. அவர்களுக்கு நடந்ததெல்லாம் மோசே சொல்லிட்டு வர. அவர் சொல்லிட்டு வரும்போது இங்க சொல்றாரு பாருங்க, அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, நீங்கள் இந்த மலை நாட்டை சுற்றி திரிந்தது போதும், வடக்கே திரும்புங்கள். ஜனங்களுக்கு நீ கட்டளையிட வேண்டியது என்னவென்றால், சேயீரிலே குடியிருக்கிற ஏசாவின் புத்திரரான உங்கள் சகோதரரின் எல்லையை கடக்க போகிறீர்கள். அவர்கள் உங்களுக்கு பயப்படுவார்கள், நீங்களோ மிகவும் எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களோடு போர் செய்ய வேண்டாம். அவர்கள் தேசத்துல ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். சேயீர் மலை நாட்டை ஏசாவுக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறேன். போஜன பதார்த்தங்களை அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி புசித்து, தண்ணீரையும் அவர்கள் கையிலே பணத்திற்கு வாங்கி குடியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கைக்கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ கடந்து வருகிறதை அறிவார். 40 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். பாருங்க, தன்னுடைய ஜனத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த மக்களை நான் நேசிக்கிறேன், இவர்களை நான் வெறுக்கவில்லை.
இவர்களுக்கு இரக்கம் பாராட்டுகிறேன். ஆகையால் நீங்க உங்களை என்ன செய்யக்கூடாது? தொடக்கூடாது, போர் செய்யக்கூடாது, ஒரு அடி நிலமும் உங்களுக்கு கொடுக்க மாட்டேன். இவ்வளவு அன்பு காட்டின ஒரு ஏசாவின் சந்ததிக்கு நம்ம வாசித்த வசனங்களில் உபதியாவில் பார்க்கும் போதெல்லாம் அவ்வளவுதான் அவர்கள் அழிக்கப்பட போறாங்க, பாழும் மனாந்திரமாக்க போறாங்க, இல்லாமல் இருக்க போறாங்க. காரணம் என்ன? ஆண்டவர் ஏன் அப்படி செஞ்சாரு? இந்த ஏதோமுடைய சந்ததியை விளக்குவதற்குங்க புதிய ஏற்பாடுல ஒரு வார்த்தை பாருங்க. யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். நமக்கு ஒரு எச்சரிப்பு. நம்ம இன்னைக்கு என்ன தியானிக்கிறோம்? இந்த மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. இப்படி இருப்போமானா நமக்கும் அழிவு வரும். ஆண்டோடைய எச்சரிப்பு அது யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் 13வது வசனம் வாசிப்போம். ஜேம்ஸ் சாப்டர் 2 verse 13 வாசிப்போம். ஏனென்றால் இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும், நியாய தீர்ப்புக்கு முன்பாக இரக்கம் மேன்மை பாராட்டும். இந்த வசனத்தின் முதல் பகுதி, இரக்கம் செய்யாதவனுக்கு இரக்கம் இல்லாத நியாய தீர்ப்பு கிடைக்கும். இந்த வார்த்தைக்கு இலக்கணமா, இந்த வார்த்தைக்கு விளக்கமா ஆண்டவர் இந்த ஏதோமின் சந்ததியை நமக்கு முன்னால வைக்கிறார். அவர்கள் இரக்கம் செய்யவில்லை, இரக்கத்தை பெற்றுக் கொண்டார்கள். கர்த்தர் கிருபையா கொடுத்தார், சேயீர் மலை தேசத்தை அவங்களுக்கு கொடுத்தார். தன்னுடைய ஜனத்துவம் பவர்ஃபுல்லா இருக்கிறாங்க, யாரும் தொட முடியாது. கர்த்தர் அவர்களோடு கூட இருக்கிறார். அவ்வளவு மகத்துவம் உள்ளவர், வாரியர்ஸா இருக்கிறாங்க. அவளை பார்த்து சொல்லி, இந்த ஜனத்தை நீங்க தொடக்கூடாது, ஒரு அடி கூட கொடுக்க மாட்டேன். அவ்வளவு இரக்கத்தை பெற்ற ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனத்துக்கு அவங்க என்ன செய்யறாங்க? இரக்கம் பாராட்டவில்லை. இன்னைக்கு உங்க முன்னாலங்க இந்த உபதியா புஸ்தகத்துல சொல்லப்பட்ட காரியத்தை பார்க்கறதுக்கு முன்னால ஏசாவுடைய குறைகளை சுட்டி காட்டுகிற பழைய ஏற்பாடுல இருக்கிற ஒரு சில பகுதிகளை பார்த்து, நான் ஏசாவை போல இருக்கக்கூடாது. அதான் நம்முடைய இன்னைக்கு தியானம். ஏசாவை போல நம்ம இருக்கக்கூடாது. ஏசா என்ன செஞ்சாரு? ஏன் இந்த மாதிரி ஒரு தீர்ப்பு வந்துச்சு? ஏன் இந்த மாதிரி அழிவு அவருக்கு வந்துச்சு? எனக்கும் வரக்கூடாது. என்ன பைபிள் சொல்லுது? பைபிள் வசனம் எல்லாம் இறுதி காலத்துல இருக்கிற நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி என்ன செஞ்சிருக்க? ஆண்டவர் எழுதி இருக்கிறார், எச்சரிப்பு உண்டாகும்படி செய்து இருக்கிறார். அப்படி செஞ்சா உனக்கு வரும். அவர் பட்சபாதம் உள்ளவர் அல்ல. அப்ப அந்த ஆண்டவர் முன்னால நம்ம நிக்கிறோம், நம்ம இப்படி நடக்க கூடாது. இந்த ஏசாவை முதல் முறையா அவருடைய குறைய நம்ம எங்க சந்திக்கிறோம்னா, அந்த ஏதோம்ங்கிற பெயர் வந்த இடம். நம்ம அதை எடுத்துக்கொள்வோங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்துல இந்த ஏசாட்ட நம்ம கற்றுக்கொள்ள போகிற முதல் காரியம் என்ன? நம்ம எப்படி இருக்கக்கூடாது, எதற்கு அவர் பேட் எக்ஸாம்பிளா இருக்கிறாரு? ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 29வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்குமே வாசி முடிச்சிரும். அந்த சம்பவம் வாசிப்போம். ஒரு நாள் ஏசா வெளியிலிருந்து களைத்து வந்த போது யாக்கோபு கூழ் சமைத்துக் கொண்டிருந்தான். அப்பொழுது ஏசா யாக்கோபை நோக்கி, அந்த சிவப்பான கூழில நான் சாப்பிட கொஞ்சம் தான், இளைத்திருக்கிறேன் என்றான். இதனாலே அவனுக்கு ஏதோம் என்கிற பெயர் உண்டாயிற்று. அப்பொழுது யாக்கோபு, உன் சேஷ்ட புத்திர பாகத்தை இன்று எனக்கு விற்று போடு என்றான். அதற்கு ஏசா, இதோ நான் சாக போகிறேன்னு, இந்த சேஷ்ட புத்திர பாகம் எனக்கு என்னத்திற்கு என்றான். அப்பொழுது யாக்கோபு, இன்று எனக்கு ஆணையிட்டு கொடு என்றான். அவன் யாக்கோபுக்கு ஆணையிட்டு தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அவனுக்கு விற்று போட்டான். அப்பொழுது யாக்கோபு ஏசாவுக்கு அப்பத்தையும் பயிற்றங்குலையும் கொடுத்தான். அவன் புசித்து குடித்து எழுந்திருந்து போய்விட்டான். இப்படி ஏசா தன் சேஷ்ட புத்திர பாகத்தை அலட்சியம் பண்ணினான். முதல் குறை என்ன தெரியுமாங்க? ஆண்டவர் அவருக்கு கிருபையாய் கொடுத்த அந்த சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன செஞ்சாராம்? அசட்டப்ப. எதுக்காக? ஒரு நேரம் சாப்பாட்டுக்காக. சாக போகிறேன்னு சொல்லி சொன்ன, சாக போகிறது இல்லை. அவனுக்கு அந்த அளவு கர்த்தருடைய கிஃப்ட் அற்பமா தெரிஞ்சிச்சு, கர்த்தருடைய காரியம் அற்பமா தெரிஞ்சிச்சு, பூமிக்குரிய சாப்பாடு அவ்வளவு பெருசா தெரிஞ்சிச்சு. இப்ப ஏசா அழிக்கப்பட்டதற்கு நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிற முதல் காரணம் என்ன? கர்த்தர் கொடுத்த வரங்களை, கர்த்தர் கொடுத்த கிருபைகளை நான் அசட்டை செய்து அந்த இடத்துல பூமிக்குரிய காரியங்களை நான் முன்னால வைக்கும் போது இதனுடைய அழிவுக்கு காரணமாய் மாறிவிடு. இன்னைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். கர்த்தருடைய காரியம் எனக்கு பெரிதா இருக்கிறதா? கர்த்தருடைய அழைப்பு வருகிறது, கர்த்தருடைய கிருபை நமக்கு கொடுக்கிறாங்க, ஆண்டவர் ஒரு வாய்ப்பை நமக்கு கொடுக்கிறாங்க. அதை அசட்டை பண்றோமா? அதை விட வேற ஏதோ எனக்கு முக்கியமாய் மாறி விடுகிறதா? அதை விட வேற ஏதோ எனக்கு பெரிதாய் தெரிந்து விடுகிறதா? ரோமர் 2ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 இந்த 3 வசனங்கள் வாசிப்போம். Romans chapter 2
4, 5 and 6. ரோமர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிப்போம். எடுத்துட்டோமா? ரோமர் 2ஆம் அதிகாரம் 4, 5, 6 வாசிப்போம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? உன் மன கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கும் ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கினை நாளிலே உனக்காக கோபாக்கினியை குவித்துக் கொள்ளுகிறாயே. தேவன் அவனவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பலன் அளிப்பார். அசட்ட பண்ணினாங்க, கிருபை அசட்ட பண்ணினாங்க, தேவ வரத்தை அசட்ட பண்ணினாங்க, இரக்கத்தை அசட்ட பண்ணினாங்க. நியாயமான தீர்ப்பு காத்து இருக்கிறது மாத்தன சொல்லி முதல் காரியம் நீ காலையில யோசிச்சு பார்ப்போங்க. எனக்கு கர்த்தர் கொடுத்த ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை இன்னைக்கு எனக்கு மேன்மையாய் தெரிகிறதா, அல்லது அது 2வது இடத்துல நான் வச்சுட்டேனா? கர்த்தருடைய காரியங்கள் எனக்கு பெரிதா தெரிகிறதா? பாருங்க, நம்ம இன்னைக்கு சபைக்கு வர்றோம்னாங்க, உண்மையாவே நீங்க அமைதியா உட்கார்ந்து யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் கிருபை கொடுக்கலன்னு அவர் சமூகத்துக்கு நம்மளால வரவே முடியாதுங்க. அவர் தான் நம்மளை அழைச்சிட்டு வந்தார். அவர் இறக்கம் இல்லைன்னா அவர் சமூகத்துக்கு நம்ம வர முடியாது. அவர் தான் நம்ம இழுத்து கொண்டு வந்தார். அப்ப அந்த கிருபைய மேன்மையா நினைக்கிறோமா, அல்லது ஏதோ ஆண்டவருக்கு செய்கிற உதவி போல நம்ம நினைக்கிறோமா? ரொம்ப நாள் முன்னால ஒரு குடும்பம் அன்னைக்கு சபைக்கு வரல. ஏன் வரலன்னு சொல்லி கேட்ட போது அதுக்கப்புறம் அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தர் அங்க ஒரு சபை ஆரம்பிச்சிருக்காங்க, அங்க 4-5 பேர் தான் போறாங்க, அதனால அவரை உற்சாகப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சேன், நான் இடத்துக்கு போனேன்னு சொல்லி சொன்னாங்க. சபைக்கு ஏன் போறாங்களா? ஊழியக்காரன் என்ன செய்வதற்காக? உற்சாகப்படுத்துவதற்காக இல்ல. கர்த்தர் கொடுத்த ஒரு கிருபை, அவரை அறிந்து கொள்ள, அவரை ஆராதிக்க, அவருடைய வார்த்தையினால பலனடைய, அவருக்கு அர்ப்பணிக்க தான் சபைக்கு போகிறோம். அப்ப என் சிந்தனை இப்படி இருக்குமானா, எனக்கு கொடுத்த கிருபை நான் என்ன செய்கிறேன்னா அசட்டை பண்ணுகிறேன் என்று அர்த்தம். கர்த்தர் ஊழியம் செய்ய கிருபை கொடுக்கிறார், ஒரு சிலருக்கு அழைப்பு கொடுக்கிறார். நம்ம இன்னைக்கு பாடுகிற பாடல்கள் எல்லாம் வார்த்தை வந்துச்சு, ஆண்டு நம்ம அழைக்கிற அந்த அழைப்பு என்ன செஞ்சிருக்கோம், கடைசியா கூட பாடினோம், ஓடி வருவாயோ என்று. நீ ஓடி வந்து அவர் பக்கமா வாழ்வோம்னா ஒரு நாள் நம்ம என்ன செய்வோம், சந்தோஷப்படுவோம். அவருக்காக வாழ்வது ஒரு பெரிய பாக்கியம். அது போல ஒரு பெரிய ஆசீர்வாதம் இல்லவே இல்லை. கர்த்தர் எனக்கு கொடுத்த கிருபைகளை, வரங்களை, வாய்ப்புகளை அசட்ட பண்ணாம அதை முக்கியப்படுத்துவோம். ஏசாவின் அழிவில நானும் நீங்களும் பங்கு கொள்ள மாட்டோம். ஏசாவை குறித்து சொல்லும் போதுங்க, அந்த எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல இவருக்கு இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை அசட்ட பண்ணினதுனால முதல் பிள்ளைக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் யாக்கோபுக்கு போயிருச்சுங்க. இதை கெஞ்சி கேட்டாராம், எனக்கு வேணும் வேணும்னு கேட்டாராம், ஆனா அவர் கிடைக்கவே இல்லையா. எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துலங்க 16, 17 வாசிப்போம் பாருங்க. மேபி 15ல இருந்தே வாசிப்போம், 15, 16, 17. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 15, 16, 17 வாசிப்போம். ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கும் யாதொரு கசப்பான வேர் முளைத்தெழும்பி கலக்கம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கும் ஒருவனும் வேசிக்கள்ளனாகவும் ஒருவேளை போஜனத்துக்காக தன் சேஷ்ட புத்திர பாகத்தை விற்று போட்ட ஏசாவை போல சீர்கெட்டவனாகவும் இராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். ஏனென்றால் பிற்பாடு அவன் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள விரும்பியும் ஆகாதவன் என்று தள்ளப்பட்டதை அறிவீர்கள். அவன் கண்ணீர் விட்டு கவலையோடே தேடியும் மனம் மாறுதலை காணாமல் போனான். அவனுடைய அழைப்பு வந்துச்சு, அவனுடைய இறக்கம் இருந்துச்சு, அதை வேண்டாம்னு அசெப்ட் பண்ணினாங்க. அதுக்கப்புறம் வேணும் வேணும்னு கேட்டான், அவருக்கு என்ன செய்யல, அது கிடைக்கவில்லைன்னு வசனம் சொல்லி. இன்னைக்கு எனக்கு கூட ஆண்டவர் கிருபையா கொடுக்கிற அழைப்புகள், கிருபையாய் கொடுக்கிற வாய்ப்புகள், கிருபையாய் கொடுக்கிற வரங்கள் நம்ம அசெப்ட் பண்ணாம முதலிடம் கொடுப்போம். பூமிக்குரிய காரியத்துக்காக அதை நம்ம அசெப்ட் பண்ண வேண்டாம். கர்த்தருக்கு முதலிடம் கொடுப்போம், கர்த்தருடைய காரியங்களுக்கு முதலிடம் கொடுப்போம். ஏசாவின் அழிவில நம்ம பங்கு கொள்ள மாட்டோம். இரண்டாவதுங்க, ஆதியாகமம் 27ஆம் அதிகாரத்துல நம்ம இன்னொரு ஏசாவுடைய இன்னொரு குறைய பார்க்கிறோம் பாருங்க. ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஆதியாகமம் 27ஆம் அதிகாரம் 41வது வசனம். ஆதியாகமம் 27:41 வாசிப்போமாங்க. யாக்கோபை தன் தகப்பன் ஆசீர்வதித்தது நிமித்தம் ஏசா யாக்கோபை பகைத்து, என் தகப்பனுக்காக துக்கிக்கும் நாட்கள் சீக்கிரமாய் வரும், அப்பொழுது என் சகோதரனாக யாக்கோபை கொன்று போடுவேன் என்று ஏசா தன் இருதயத்திலே சொல்லி கொண்டான். உள்ளத்தில் இருந்த பகை, மறைத்து வைத்திருக்கிற ஒரு பகை. இரண்டாவது, ஏசாட்ட கற்றுக்கொள்கிற பாடம் என்ன, அந்த பகை அவர் மறக்கவே, எந்த அளவு மறக்கவில்லையானாங்க. இந்த இடத்துல யாக்கோப
தன்னுடைய தம்பி வீட்டுக்கு, அண்ணன் வீட்டுக்கு ராகேல் என்ன செய்யறாங்க, அனுப்பிடுறாங்க. அங்க இருக்கும்போது, அந்த இடத்துல இருக்கும்போது யாரு, ரெபேக்கா அனுப்புகிறான். அனுப்பப்பட்ட போது 20 வருஷம் கழிச்சுதான் யாக்கோபு அங்கிருந்து என்ன செய்யறாரு, திரும்பி வருகிறார். அவர் திரும்பி வரும்போது இத்தனை வருஷமாயும் இவருக்கு மனசு இன்னும் ஆறவே இல்லை, அந்த பகை மாறவே இல்லை. நம்ம அதை வாசிப்போம் பாருங்க, 32ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம். தன்னுடைய சொந்த ஊருக்கு யாக்கோபு 2 பரிவாரங்களோடு வருகிறார். அவர் வரும்போது அந்த தகப்பன் ஊருக்கு போறதுக்கு முன்னால அண்ணன் ஏற்றுக்கொள்ளணுமே, அண்ணன் கோபமா இருந்தாரே என்று சொல்லி அண்ணனுக்கு வார்த்தையை சொல்லி அனுப்புறார். 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஆதியாகமம் 32ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். பின்பு யாக்கோபு ஏதோம் சீமையாகிய சேயீர் தேசத்தில் இருக்கிற தன் சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போகும்படி ஆட்களை அழைப்பித்து, நீங்கள் என் ஆண்டவனாக ஏசாவின் இடத்தில் போய், நான் இதுவரைக்கும் லாபான் இடத்தில் தங்கி இருந்தேன் என்றும், எனக்கு எருதுகளும் கழுதைகளும் ஆடுகளும் வேலைக்காரரும் வேலைக்காரிகளும் உண்டென்றும், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்கத்தக்கதாக ஆண்டவனாகிய உமக்கு இதை அறிவிக்கும்படி ஆட்களை அனுப்பினேன் என்றும், உம்முடைய தாசனாகிய யாக்கோபு சொல்ல சொன்னான் என்று சொல்லும்படி கட்டளை கொடுத்து தனக்கு முன்னாக அவர்களை அனுப்பினான். அந்த ஆட்கள் யாக்கோபின் இடத்துக்கு திரும்பி வந்து, நாங்கள் உம்முடைய சகோதரனாகிய ஏசாவின் இடத்துக்கு போய் வந்தோம், அவரும் 400 பேரோடு எதிர்கொள்ள வருகிறார் என்றார்கள். அப்பொழுது யாக்கோபு மிகவும் பயந்து வியாகுலப்பட்டான். 20 வருஷம் கழிச்சு கூட பகை மாறல. தன்னுடைய 400 பேர் சேர்ந்த இராணுவத்தோடு கூட அவனை அழிப்பதற்காக வருகிற பகை 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 உள்ளத்துல இருந்தது பார்க்கிறோம். இரண்டாவதுங்க, இந்த ஏதோமை போல என்னுடைய வாழ்க்கை அழிக்கப்படக்கூடாதுன்னா, பகை உணர்வு எனக்குள்ள இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் இருக்கவே இருக்க. யாக்கோபு புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், அது ஜென்ம சுபாவத்துக்குரியது, அது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, அது மாம்சத்துக்குரியது. இந்த பகை உணர்வு எனக்குள்ள வைக்கும் போதுதான் இது பிசாசுக்குரிய ஒரு சுபாவம், இது என்னுடைய சுபாவமா இருக்கக்கூடாது. ஆச்சரியமாங்க, இந்த ஏதோமியரின் சந்ததியை குறித்து நான் ஒரு சில நபர்களை முன்னால வைக்கிறேன். மேபி வசனம் எடுக்க கூட நமக்கு டைம் இருக்காது. இந்த ஏதோமின் சந்ததியில வந்த 4 முக்கியமான கூட்டம் வந்து, ஒன்று அமலேக்கியர். அமலேக்கியரை குறித்து நம்ம பார்க்க, யாரு இந்த அமலேக்குனாங்க, ஏசாவுடைய பேரன் தாங்க அமலேக். அமலேக்குங்கிறது யாரு, ஏசாவுடைய சந்ததியில வந்த ஏசாவுடைய பேரன் என்ன அமலேக். இந்த அமலேக்குடைய பிரச்சனை என்னன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியே வந்த போது இவர்களை ஃபர்ஸ்ட் எதிர்த்தது யார், இந்த அமலேக் என்று சொல்லி பார்க்கிறோம். அமலேக்குடைய பகை, அதாவது இந்த சந்ததி இந்த பகை உணர்வு இருந்து கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்காக அந்த பகை உணர்வு உள்ளத்துல இருந்து கொண்டே இருந்துச்சு. இன்னைக்கு எனக்குள்ள இந்த பகை உணர்வு இருக்கிறதா? இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துங்க, எஸ்தருடைய நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க தேடினவர் யாரு, அவர் பேர் என்ன, ஆமான் அல்ல. ஆமான குறித்து வாசிக்கிறோம். இந்த ஆமான் யாருன்னு சொல்லி பார்க்கும்போது நீங்க வாசி, நம்ம வசனம் எடுக்க டைம் இல்ல, என்ன போடப்பட்டிருக்கும்னா, ஆகாகியனாகிய ஆமான் என்று, ஆகாகியனாக ஆமான் என்று சொல்லி போட. ஆகாக யாருன்னாங்க, ஏதேம் தேசத்தாருடைய ராஜாவுக்கு பேரு தான் என்னது, ஆகாக். எப்படி பார்வோன்ங்கிறது எகிப்துடைய ராஜாக்களுக்கு டைட்டிலா இருந்துச்சோ, எப்படி நேபுகாத் நேச்சார் என்பது பாபிலோன் ராஜாக்களுக்கு டைட்டிலா இருந்துச்சோ, அதே போல ஆகாக் என்பது ஏதோமுடைய ராஜாக்களுக்கு டைட்டிலா இருந்துச்சு. நீங்க சாமுவேல் சம்பவத்துல நீங்க வாசிப்பீங்கன்னா, சவுல் விட்டு வச்சிருவார், இந்த ஆகாகை விட்டு வச்சிருவார். சாமுவேல் வந்து ஆகாக என்ன செய்வார், வெட்டி போடுவார்னு வசனம் சொல்லி சொல்லுது. அப்ப இந்த ஆமான் யாரு, இதே ஏசாவின் சந்ததியை சேர்ந்தவர் ஆமான். இஸ்ரவேல் ஜனங்களை அழிக்க துடிச்சார் என்று சொல்லி பார்க்கிறோம். மூன்றாவது இன்னொரு சம்பவம் வந்துங்க, இதை நீங்க அப்புறம் ஒருவேளை இது உங்களுக்கு தெரியாம கூட இருக்கலாம், ஏன்னா இது ரொம்ப நம்ம தியானிக்கிற பகுதி. 1 சாமுவேல் 22ஆம் அதிகாரத்துல அது இருக்கும், நம்ம எடுக்க வேண்டாம், டைம் இல்லை, நம்ம அது போயிட்டோம்னா வேற நேரம் இல்லாம போயிடும். சரி, இங்க என்னன்னாங்க, தாவீதுக்கு ஒரு ஆசாரியன் என்ன செய்கிறாரு, உதவி செய்கிறார், அப்பத்தை கொடுக்கிறாரு, கோலியாத்தை கொல்வதற்கு அவன் பயன்படுத்தின அந்த பட்டயத்தை கொடுக்கிறார் தாவீதுக்கு. அப்ப இதை கேள்விப்பட்ட சவுல் வந்து, ஆசாரியர்களாகிய நீங்கள் எனக்கு எதிரா தாவீதோடு நீங்க சேர்ந்து லீக் போட்டுட்டு என்னை அழிக்க பிரயாசப்படுகிறீங்களான்னு சொல்லி தன் வேலைக்காரரை பார்த்து அந்த ஆசாரியரை கொல்லு என்று சொல்லி சொல்லுகிறாங்க. வேலைக்காரங்க கை துடி போக மாட்டீங்க, அவங்களால கொல்லுவதற்கு, ஆசாரியரை கொல்வதற்கு கை போக மாட்டீங்க. அப்ப அங்க ஒருத்தர் நின்று கொண்டு இருக்கிறாங்க. அவன் யார், அவருடைய பேர் என்னன்னாங்க,
ஏதோமியனாகிய தோவேக்கு அப்படின்னு டோயேக்கு, ஆங்கிலத்துல டோயேக்குன்னு போட்டிருக்கும். ஏதோமியனாகிய தோவேக்குன்னு போட்டிருக்கும். அப்ப இந்த ஏதோமியனை பார்த்து சவுல் சொல்லுகிறார், இவங்கெல்லாம் பயப்படுவாங்க, உனக்குள்ள அந்த வெறி இருக்குதானே, நீ போய் வெட்டுங்கிறார். பைபிள் சொல்லுது, இந்த ஒரே ஏதோமியன் 85 ஆசாரியர்களை வெட்டி போடுகிறான். அதோடு நிக்காம அவர்கள் இருந்த ஊருக்கு பேரு நோபுங்கிற ஊர். அந்த நோபுங்கிற ஊருக்கு போறார். அங்க இருக்கிற எல்லா மக்களையும் சங்காரம் பண்ணுகிறார். அந்த ஒரு பகை உணர்வு இவங்களுக்குள்ள இருந்துட்டே இருந்து வாசிக்கிறோம். புதிய ஏற்பாடுல ஏரோது ராஜான்னு ஒரு ராஜாவை குறித்து வாசிக்கிறோம். ஏரோடு தி கிரேட், அதுக்கப்புறம் அவருடைய பையன், அவருடைய 2வது பையன் அகரிப்பா என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இவர்கள் எல்லாருமே தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பினவர்கள். ஏரோடு தி கிரேட்ங்கிறவங்க 2 வயசு கீழே குழந்தைகள் எல்லாம் என்ன செய்கிறார், ஏசாமி பிறக்க போது குழந்தைகள் எல்லாம் வெட்டி போடுகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்தது அவனுடைய பையன் தான் அவருடைய பேர் ஏரோடு அன்டிபாஸ் சொல்லி, நம்முடைய யோவான் ஸ்நானனுடைய தலை என்ன செய்கிறார், வெட்டி போடுகிறார். அது ஒரு ஏரோது. அடுத்தது அகரிப்பாங்கிறவர் யாக்கோபுடைய தலையை வெட்டி போடுகிறார். பேதுருவை தூக்கி போய் ஜெயில கொலை செய்வதற்காக வைக்கிறார். இந்த ஏரோதை பத்தி நீங்க வாசிக்கும் போது இதுமேயனாகிய ஏரோதுன்னு போடப்பட்டிருக்கும் பைபிள்ல. ஏதோம்ங்கிற வார்த்தைக்கு கிரேக்ல மொழிபெயர்க்கும் போது இதுமேயான் பைபிள் என்ன செஞ்சிருக்கும், எழுதி இருக்கும். அப்ப இவர்கள் யாரு, ஏரோது யாரு, இந்த ஏதோமின் சந்ததியை சேர்ந்தவர் தான். அவங்களுக்குள்ள இருந்த உணர்வு என்ன, அந்த பகை உணர்வு அழிக்கத்தக்கதா இருந்துச்சு. இரண்டாவதுங்க, ஏன் இந்த ஏதோமரை குறித்து இப்படி ஒரு நியாய தீர்ப்பு கர்த்தர் உள்ளத்துல சொல்றாருன்னா, அவங்களுக்குள்ள இருந்த அந்த பகை உணர்வு, அந்த வெறி உணர்வு, அழிக்கணுங்கிற உணர்வு. நானும் நீங்களே இன்னைக்கு எப்படி இருக்கிறோம், அந்த பகை உணர்வை இன்னும் உள்ளத்திலே வைத்துக் கொண்டிருக்கிறோமா, கசப்பை வைத்துக் கொண்டே இருப்போமா? ஏதோமின் சந்ததி நமக்கு ஒரு எச்சரிப்பு, ஆண்டவரே மன்னிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, அதை மறக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க, அவளை ஆசீர்வதிக்கிற இருதயத்தை எங்களுக்கு தாங்க சுவாமி, உதவி செய்யுங்க. பிரதர் சொன்னாங்கல்ல, அந்த யூதர்கள் அவ்வளோ ஈஸியா ஜெர்மனி மக்களை அவங்களால மறக்கவே முடியாதுங்க, ஏன்னா அவ்வளோ பெரிய அழிவு அவங்களை உண்டாக்கினாங்க. ஆனா கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்கள மன்னிச்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க அவங்களை எப்படி மன்னிக்க முடிஞ்சு, ஏசாமுடைய இருதயம் வந்துச்சு, அந்த ஜனங்கள் என்ன செய்தாங்க, அவங்க மன்னித்தாங்க. நடந்த ஒரு சம்பவம் நான் முதல்ல சொல்லியிருக்கேன், ஒரு சிலருக்கு இது புதிதா இருக்குங்க. இந்த மாதிரி யுத்தம் நடக்கிற ஒரு டைம்லங்க, ஒரு தேசத்தை இன்னொரு தேசத்தார் ஜெயிக்கிறாங்க. ஜெயிக்கும் போது என்ன செய்வாங்கன்னா, ஜெயித்தவர்கள் சோல்ஜர்ஸ் எல்லாம் ஜெயிக்கப்பட்ட நாடுகளுக்குள்ள போய் கொள்ளை அடிப்பாங்க, உள்ள இருக்கிற பொருட்கள் எல்லாம் எடுத்துட்டு வருவாங்க, பெண்களை நாசம் பண்ணுவாங்க, அசுத்தமாலாம் நடப்பாங்க. பயங்கரம், அந்த வார் கிரைம்ஸ் எல்லாம் ரொம்ப மோசமானதுங்க, ரொம்ப கொடூரமா நடத்துவாங்க. அப்போ இவர்கள் ஒரு வீட்டுக்கு போறாங்க. ஒரு வீட்டுக்கு போகும்போது அங்க ஒரு வாலிப பெண் இருக்கிறாங்க, வயசான அப்பா அம்மா இருக்கிறாங்க. இந்த வீட்டுல பாவம் பலவீனமானவர்கள், வாலிப பெண்ணு, 2 அப்பா அம்மா வயசானவங்க இருக்கிறாங்க. இந்த பெண்ணை இவங்க அசுத்தமா நடத்த போறாங்க. அப்பா அம்மா விட மாட்டேங்கிறாங்க, நடுவுல வர்றாங்க. கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பெண்ணுக்கு முன்னாலேயே அப்பா அம்மாவை சித்திரவதை பண்ணி கொலை செய்யறாங்க. கொலை செஞ்ச அடுத்தது இந்த பெண்ணை கெடுத்து தூக்கி வீசிட்டு அடுத்த வீட்டுக்கு போறாங்க. அந்த சகோதரி எப்படியோ தப்பித்துக் கொள்ளுகிறாங்க. தப்பிச்சு அண்டை நாட்டுக்கு, இவர்களுக்கு உதவி செய்கிற நாட்டுக்கு போறாங்க, பிழைத்துக் கொள்ளுகிறாங்க. நர்ஸ் படிப்பு படிக்கிறாங்க, நர்ஸா மாறுகிறாங்க, ஒரு நல்ல ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்யறாங்க. அந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை செய்து கொண்டே இருக்கும்போது ஒரு நாள் சடனா சீரியஸான ஒரு சோல்ஜரை உள்ள ஸ்ட்ரெச்சர்ல தள்ளிட்டு வருகிறான். அப்ப அந்த டைம்ல இந்த சகோதரி தான் இந்த டியூட்டியில நிக்கிறான். அப்ப இந்த சகோதரி கையில இந்த பயங்கரமா அடிப்பட்ட சோல்ஜரை கையில கொடுத்துட்டு, இவனை கொஞ்சம் கவனிச்சுக்கோ, சாகப்புற நிலைமையில இருக்கிறாங்க, இவன் கையில பொறுப்பு கொடுக்குறாங்க. அந்த சகோதரி அந்த சகோதரனை கிளீன் பண்றாங்க, சுத்தப்படுத்துறாங்க, எல்லாம் பண்ணிடுறாங்க. எல்லாம் பண்ணி அவனை மரணத்திலிருந்து தூக்கி எடுத்தது போல தூக்கி எடுக்க வச்சு பக்கத்துல உட்கார்ந்து அன்போடு பார்த்து கொண்டே இருக்கிறாங்க. இந்த சகோதரனுக்கு உள்ள வந்த உடனேங்க, இந்த நர்ஸ் கையில நான் போறேன்னு தெரிஞ்ச உடனே இவர் அடையாளம் கண்டுபிடிச்சார் இந்த பெண்ணை. அன்னைக்கு எந்த பெண்ணை கெடுத்தாரோ, எந்த பெண்ணு கண்களுக்கு முன்னாடி அப்பா அம்மா சித்திரவனை கொலை செய்தாரோ, அந்த பெண்ணு கையில இவரை கொடுத்திருக்கிறாங்க. இவர் புரிந்துட்டாரு, இவர் நர்ஸ், இவர் என்ன வேணா செய்ய முடியும், கொலை செஞ்சிருவான்னு நினைக்கிறாங்க. ஆனா அந்த மகளும் அப்படி செய்ய மாட்டேங்கிறாங்க. அன்பு காட்டுறாங்க, புண்களை தொடக்குறாங்க, அழகா நடத்தி பக்கத்துல உட்கார்ந்து அன்போடு முகத்தை பார்த்து கொண்டே இருக்கிற. எப்ப கண்களை வெளிப்பாரு, கண்களை திறந்தவரா இந்த பிரதர் அந்த மகளை பார்த்து கேட்டாங்களாம், அம்மா உனக்கு என்ன யாருன்னு தெரியலையா, உன்னை யாருன்னு தெரியலையான்னு சொல்லி கேட்டாங்களாம். அந்த பொண்ணு சொல்லிச்சா, எனக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் பிரதர், நான் யாருன்னு கேட்கறாங்க. என் கண்ண முன்னால் எங்க அப்பாவை துடிக்க துடிக்க கொலை செஞ்சவங்க நீங்க, என் வாழ்க்கையை கெடுத்தவங்க நீங்க, தெரிஞ்சிருந்தும் எனக்கு உயிரை கொடுத்தியா, தெரிஞ்சிருந்தும் என்னை காப்பாற்றினான்னு சொல்லி சொன்னாங்களா. இந்த சகோதரி சொன்னாங்களாம், நான் அங்கிருந்து காப்பாற்றப்பட்டு வெளியே வந்ததுக்கு அப்புறம் என் உள்ளத்துல ஒரு வெறி, ஒரு நாள் உன்னை கண்டுபிடிச்சு உன்னை கொலை செய்யணும், உன்னை சித்திரவதை பண்ணணும் வெறி பிடிச்சவனா இருந்தேன். ஆனா இந்த ஊருக்கு போனேன்,
கர்த்தருடைய பிள்ளைங்க ஐக்கியத்தை பெற்றுக்கொண்டேன். இயேசுவை என் ரட்சகரா ஏற்றுக்கொண்டேன். உன்னை விட நான் பாவி என்று புரிந்து கொண்டேன். என்னை இயேசு மன்னிச்சாரு, மன்னிக்கப்பட்ட நானு மன்னிக்கணும்னு புரிந்து கொண்டேன் என்று சொல்லி இந்த இயேசு தான் என்ன செய்தார், உங்களை மன்னிக்க வச்சாருன்னு சொல்லி சொன்னாங்களே. நம்மளுடைய கண்கள் எல்லாம் கண்ணீர். அந்த படுக்கையில இயேசுவை தன் ரட்சகரை என்ன செய்தார், அவர் ஏற்றுக்கொண்டார் என்று சொல்லி சொன்னாங்க. இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? பகை உணர்வை இன்னும் வைத்துக் கொண்டே இருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கிற நிலைமை அவங்க தான். நான் இந்த மாதிரி கஷ்டப்பட்டிருக்க காரணம் அந்த கணவன், அந்த மகன், அந்த கம்பெனி ஓனர், அந்த ஊழியக்காரங்க, யார் மேல கசப்பை வைத்துக் கொண்டிருப்போமானா ஏதோமின் முடிவுதான் நம்முடைய முடிவாய் மாறிவிடும். என் ஆண்டவர் மன்னிக்கிறவர். அழகா அந்த அன்பை லூக்கா 15ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம். அவ்வளோ கேவலமா அப்பாவை வேதனைப்படுத்தி இதயத்துல உடைச்சிட்டு தூரம் விலகி போயிட்டாங்க. அத்தனை இழந்து போயிட்டாங்க. தூரத்துல வரும்போதே கண்டு கொண்டாங்க, ஓடி போனாங்க, அணைத்து கொண்டாங்க, முத்தம் செய்தாங்க, மறுபடியும் மகனா நிலை நிறுத்தினாங்க. அந்த அன்புள்ள ஆண்டவர் எனக்குள்ள இருக்கும்போது நம்ம இன்னைக்கு மன்னிக்காம நிக்கிறோமா? உங்க அக்கா ஹஸ்பண்ட மன்னிச்சிட்டீங்களா? உங்க குடும்பத்தில் இருக்க யாரோ ஒருத்தர் மேல இன்னைக்கும் கசப்பு வைத்துக் கொண்டே இருக்கிறீங்களா? மன்னிச்சிட்டீங்களா? மன்னிக்கலனா பகை உணர்வு இருக்கும்னா ஏதோமின் முடிவு எனக்கும் வந்துவிடும். ஆண்டவர் சொல்றாரு, நீங்க உங்க சகோதரர் செய்த தப்பிதங்களை மனப்பூர்வமாய் மன்னிக்காமல் போனால் உங்கள் பரமபிதாவும் அப்படியே உங்களுக்கு செய்வார். உங்க கிராமத்துல யாரையோ விட்டுட்டு வந்துட்டீங்க, நீங்க அங்க வெளியே வந்ததற்கு காரணம் அந்த குடும்பம் தான், அந்த மூப்பர்கள் தான், அந்த மக்கள் தான். மன்னிச்சிட்டோமா? ஆராய்ந்து பாருங்க. பகை உணர்வு நமக்கு வரும்போதெல்லாம் ஏதோமே நமக்கு முன்னால வரட்டும், அன்றைய மன்னிக்க எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க ஆண்டட்ட கேட்கும். அடுத்து இன்னொரு சம்பவம் வந்துங்க, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல இந்த ஏதோமியரை குறித்து, ஏசாவை குறித்து என்ன அவருக்கு என்ன குறை, நம்ம என்ன கற்றுக்கொள்ளணும்? 26ஆம் அதிகாரம் 34, 35 கடைசி 2 வசனங்கள். ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 34ஆம் வசனமும் 35வது வசனமும் வாசிப்போங்க. ஏசா 40 வயதான போது ஏத்தியனாகிய பேயேரியனுடைய குமாரத்தியாகிய யூதீத்தையும் ஏத்தியனான ஏலோனுடைய குமாரத்தியாக பஸ்மாத்தையும் விவாகம் பண்ணினான். அடுத்த வசனம், அவர்கள் ஈசாக்குக்கும் ரெபேக்காளுக்கும் மனநோவாய் இருந்தார்கள். ஏத்தியர்கள் யாரு? கானானின் குடிகள், கர்த்தரை அறியாதவங்க. இந்த ஏசா கர்த்தரை அறியாத மக்களோடு என்ன செய்தாரு? சம்பந்தம் கலந்தார். ஆண்டவர் இதுல ஜாக்கிரதையா இருக்க பண்ணினார். நம்ம புதிய ஏற்பாட்டுல சொல்லும் போது ஒரு விசுவாசி அவிசுவாசியோடு என்ன செய்யக்கூடாது? பிணைக்கப்படக்கூடாது, நம்ம செய்யக்கூடாது. இந்த சகோதரனும் செய்கிறார். அடுத்தது நடக்கிறது என்ன பாருங்க, 28ஆம் அதிகாரத்துல 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போங்க. அதாவது முந்தின அதிகாரத்துல தான் யாக்கோபு ஏசாவை போல நடிச்சு ஏசாவுடைய ஆசீர்வாதத்தை அப்பாட்ட வாங்கிட்டு போயிடுறாரு. அதுக்கப்புறம் அம்மா சொல்றாங்க, அவன் இங்க இருந்தா கொலை செஞ்சிருவான், என்னுடைய சகோதரன் வீட்டுக்கு அனுப்பி விடுங்க, அவன் இங்க இருந்து இவனை போல ஏத்தியரை கல்யாணம் பண்ணிட்டா என் மனசு இன்னும் வேதனை ஆயிரும் என்று சொல்லி இவரை அனுப்பி விடுறாங்க. அப்போ அனுப்பி விட்ட போது 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். ஈசாக்கு யாக்கோபை ஆசீர்வதித்து ஒரு பெண்ணை கொள்ளும்படி அவனை பதான் அராமுக்கு அனுப்பினதையும் அவனை ஆசீர்வதிக்கையில் நீ கானானியருடைய குமாரத்திகளில் பெண் கொள்ள வேண்டாம் என்று அவனுக்கு கட்டளை இட்டதையும் யாக்கோபு தன் தகப்பனுக்கும் தன் தாய்க்கும் கீழ்ப்படிந்து பதான் ஆராமுக்கு புறப்பட்டு போனதையும் ஏசா கண்டதினாலும் கானானியருடைய குமாரத்திகள் தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பார்வைக்கு ஆகாதவர்கள் என்பதை ஏசா அறிந்ததினாலும் ஏசா இஸ்மவேலிடத்துக்கு போய் தனக்கு முன் இருந்த மனைவிகளும் அன்றி ஆபிரகாமுடைய குமாரனாகிய இஸ்ரவேலின் குமாரத்தையும் நெபாயோத்தின் சகோதரியுமாகிய மகலாத்தையும் விவாகம் பண்ணினான். வேண்டுமென்றே அவங்க அப்பா அம்மாக்கு இது பிடிக்கலன்னு தெரிஞ்ச உடனே வேண்டுமென்றே அந்த தீமை என்ன செய்தாங்க? செய்ய ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம கூடங்க ஆண்டவருக்கு பிரியமில்லைன்னு சொல்லி தெரியுது, ஆண்டுடைய வார்த்தையின்படி தவறுன்னு சொல்லி தெரியுது, சொன்ன உடனே விலகுறோமா அதுக்கு? அல்லது பல நியாயங்களை சொல்லி அந்த காரியத்தை நம்ம இன்னைக்கு செய்கிறோமா? ஆண்டவருக்கு நம்ம லைஃப் மனநோவாய் இருக்கிறதா? கர்த்தருடைய பிள்ளைங்களுக்கு நம்முடைய லைஃப் மனநோவாய் இருக்கிறதா? என் வாழ்க்கை மற்றவங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறதா? என் வாழ்க்கையை பார்க்குற மற்றவங்க துக்கப்படுற மாதிரி இருக்காங்களா? ஆராய்ந்து பாருங்க. நாங்கள் 2 வாரம் முன்னாள் ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அப்போ அதில் போன வாரம் இந்த நாளில் நாங்கள் இன்னொரு இடத்துல இருந்தோம். அப்போ 1 வருஷம் முன்னால ஒரு சம்பவம் அந்த இடத்துல நடந்துருந்துச்சு. அந்த சபைக்கு ஊழியக்காரங்களுக்கு பயங்கர வேதனை, அந்த சம்பவத்தினால அவமானம், சபைக்கு கெட்ட பேர், பலவிதமான காரியம் நடந்துருந்துச்சு. ஆனால் அவங்க போன இடத்துல அவங்களுக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, ஆண்டுடைய பிள்ளைகளின் ஐக்கியத்தை இல்லை.
தவறு செஞ்சிட்டோம், ஆண்டவர் பிரியம் இல்லாம நாங்க செஞ்சிட்டோம் என்று சொல்லி அன்னைக்கு வந்தாங்க. எல்லாரும் முன்னால வந்து அந்த 2 பேரும் நின்று கண்ணீரோடு கூட நாங்க தப்பு செஞ்சிட்டோம், ஆண்டவருடைய வார்த்தையை மீறிட்டோம், உங்களெல்லாம் நாங்க காயப்படுத்திட்டோம், உங்களெல்லாம் மனசு நோவு உண்டாக்கிட்டோம், எங்களை மன்னிச்சுக்கங்க, எங்களை ஏத்துக்குங்கன்னு சொல்லி கண்ணீரோடு சொன்னாங்க. ஊழியக்காரங்க சபையாரெல்லாம் கண்ணீரோடு அந்த மகனுக்காக அந்த மகளுக்காக ஜெபிச்சாங்க. நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? மனநோவு உண்டாக்குகிறோமா? மனநோவு உண்டாக்கி கொஞ்சம் கூட உணர்வே இல்லாம இன்னும் மேல மேல தப்பு செய்கிறவர்களா நாம? அல்லது அப்படி செஞ்சுட்டனே ஆண்டவரே என்ற உணர்வோடு கூட மன்னிப்பு கேட்கிற சபையாரா நம்ம? இந்த இடத்துல ஏசு அப்படி செய்யவில்லை, மனநோவு உண்டாக்குறாரு, வேண்டும் என்ற மறுபடியும் போய் செய்கிறாரு என்று சொல்லி பார்க்கிறோம். நம்ம எப்படி இருக்கிறோம்? ஒரு தவறை செய்து மறுபடியும் மறுபடியும் செய்கிற ஏதோமே சந்ததியா, அல்லது தவறை உணர்ந்து ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்கிற தாவீதின் சந்ததியா? ஆண்டு எங்களை நீங்க அப்படி மாற்றுங்க ஏசப்பா. இன்னொரு சம்பவம் வந்துங்க, எண்ணாகமம் 20ஆம் அதிகாரத்துல அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏதோமின் நாட்டை கடக்கும் போது என்ன நடந்துச்சுங்கிறத இந்த எண்ணாகம புஸ்தகத்துல தெளிவா போடப்பட்டிருக்கும். எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம் பாருங்க. எண்ணாகமம் 20ஆம் அதிகாரம் 14 இருந்து வாசிப்போம். பின்பு மோசே காதேசிலிருந்து ஏதோமின் ராஜாவின் இடத்துக்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, எங்கள் பிதாக்கள் எகிப்துக்கு போனதும் நாங்கள் எகிப்தில நெடுநாள் வாசம் பண்ணினதும் எகிப்தியர் எங்களையும் எங்கள் பிதாக்களையும் உபத்திரவப்படுத்தினதும் இவைகளினாலே எங்களுக்கு நேரிட்ட எல்லா வருத்தமும் உமக்கு தெரிந்திருக்கிறது. கர்த்தரை நோக்கி நாங்கள் மன்றாடினோம், அவர் எங்களுக்கு செவி கொடுத்து ஒரு தூதனை அனுப்பி எங்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார். இப்பொழுது நாங்கள் உமது எல்லைக்கு உட்பட்ட காதேஸ் ஊரிலே வந்திருக்கிறோம். நாங்கள் உமது தேசத்தின் வழியாய் கடந்து போகும்படி உத்தரவு கொடுக்க வேண்டும். வயல்வெளிகளின் வழியாகவும் திராட்சை தோட்டங்கள் வழியாகவும் நாங்கள் போகாமலும் துறவுகளின் தண்ணீரை குடியாமலும் ராஜபாதையாகவே கடந்து உமது எல்லையை கடந்து போக மட்டும் வலதுபுறம் இடதுபுறம் சாயாதிருப்போம் என்று இந்த சகோதரனாகிய இஸ்ரவேல் சொல்லி அனுப்புகிறான் என்று சொன்னான். அதற்கு ஏதோம், நீ என் தேசத்தின் வழியாய் கடந்து போக கூடாது, போனால் பட்டயத்தோடு உன்னை எதிர்க்க புறப்படுவேன் என்று அவனுக்கு சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் அவனை நோக்கி, நடப்பான பாதையின் வழியாய் போவோம், நாங்களும் எங்கள் மிருகங்களும் உன் தண்ணீரை குடித்தால் அதற்கு கரையும் கொடுப்போம், வேறொன்றும் செய்யாமல் கால்நடையாய் மாத்திரம் கடந்து போவோம் என்றார்கள். அதற்கு அவன், நீ கடந்து போக கூடாது என்று சொல்லி வெகு ஜனங்களோடும் பலத்த கையோடும் அவர்களை எதிர்க்க புறப்பட்டான். இப்படி ஏதோம் தன் எல்லை வழியாய் கடந்து போகும்படி இஸ்ரவேலருக்கு உத்தரவு கொடுக்கவில்லை. ஆகையால் இஸ்ரவேலர் அவனை விட்டு விலகி போனார்கள். இவங்க ஜெயிக்க முடியும், யுத்த ஜனங்க, கர்த்தர் கூட இருக்கிறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லிட்டார் முதலே மோசேயோடு கூட, அவர்கள் ஒரு அடி நிலம் உங்களுக்கு நான் கொடுக்க மாட்டேன், அவங்க உங்க சகோதரர் ஒன்னும் செய்யக்கூடாது என்று சொல்லி. ஆனா இவர்களோ வாய்ப்பு கிடைக்குது, தங்க ஜனங்களை உதவி செய்யாம எதிர்த்து வந்தாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லி நீங்க நம்ம கூடங்க பைபிள் சொல்லுது. இது Proverbs 17:17 நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரம் 17வது வசனம். பலருக்கு தெரிஞ்ச வசனமா இருக்கும். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான்னு வாசிக்கிறோம். நமக்கு ஆண்டவர் சகோதரர் கொடுத்த காரணம் இடுக்கணில் என்ன செய்யுமா, நம்ம உதவணுமா. இவர்களுக்கு இவர்கள் தெளிவா சொல்றாங்க, நாங்க ஒன்னும் செய்ய மாட்டோம், தண்ணி குடிச்சா கூட தண்ணிக்கு நாங்க என்ன செய்வோம், காசு கொடுப்போம் சொல்லி சொல்றாங்க. ஆனா இவர்களோ முடியாது என்று சொல்லி எதிர்க்கிறாங்க, உள்ள விட மாட்டோம். அதனால பாவம் அவ்வளோ சுத்தி நடக்க வேண்டியதா போகுது. அந்த சுத்தி நடக்கிற பாதை நிமித்தம் தான் ஜனங்க சோர்வடைஞ்சு மோசேக்கு விரோதமா முறுமுறுக்கிறாங்கன்னு சொல்லி பைபிள்ல வாசிக்கிறோம். ஏசாவை குறித்து நமக்கு முன்னால் ஆண்டவர் வைக்கிற காரியம் என்னன்னாங்க, எனக்கு திராணி இருக்கிறது, எனக்கு வாய்ப்பு இருக்கிறது, எனக்கு ஆண்டவர் கொடுத்து இருக்கிறாங்க. ஆனா ஒரு சகோதரனுக்கு அவங்க கேட்டு கூட நான் என்ன செய்ய மாட்டேங்கிறேன், உதவி செய்ய நிர்ணயித்து நான் அடைத்துக் கொள்கிறேன், இரக்கம் பாராட்ட மாட்டேங்கிறேன், கிருபை பாராட்ட மாட்டேங்கிறேன், அவங்க மேல கரிசனை கொள்ள மாட்டேங்கிறேன். இத உபதியா புஸ்தகத்துக்கு வரும்போது, உபதியா புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வருவோம் பாருங்க. உபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். நம்ம இப்ப பார்த்த இந்த 4 சம்பவங்களை கொஞ்சம் விளக்கமா அந்த இடத்துல என்னென்ன குறைகள் என்று சொல்லி குறைகள் அந்த இடத்துல ஆண்டவர் நமக்கு சுட்டி காட்டுவார். நம்ம அதை நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் நம்ம ரொம்ப டைம் எடுக்கல, ஆனா என்னென்ன சொல்லிட்டு வர்றாருன்னு மட்டும் நம்ம பார்த்துட்டு வரோம் பாருங்க. உபதியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, உபதியா 1ஆம் அதிகாரம், ஒரே அதிகாரம் தானே இருக்கும், 1071வது பக்கம் பழைய ஏற்பாடுல. உபதியா 1ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிப்போம். நீ உன் சகோதரனாகிய யாக்கோபுக்கு செய்த கொடுமையின் நிமித்தம் வெட்கம் உன்னை மூடும், நீ முற்றிலும் சங்கரிக்கப்பட்டு போவாய். இவங்க கொடுமையா வாழ்ந்தாங்க, கொடுமை செஞ்சாங்க, இரக்கம் பாராட்டல, இவங்க வேற ஒண்ணும் கேட்கல,
உங்க வயல்வெளியில போக மாட்டோம், திராட்சை தோட்டத்துக்குள்ள போக மாட்டோம். அங்க ஹைவே போட்டிருக்கீங்கல்ல, ஹைவே வழியா மட்டும்தான் போவோம். தண்ணி குடிச்சா கூட தண்ணிக்கு காசு கொடுப்போம். ஆனா இவர்களும் என்ன செய்யல, அவங்களுக்கு உதவி செய்யல. அதுக்கு பதிலாக கொடுமைப்படுத்தினாங்க, எதிர்த்து வந்தாங்க. இவங்க சுற்றி நடக்க பண்ணினாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. இன்னைக்கு நம்ம கொடுமைப்படுத்துறவங்களா இருக்கோமா, அன்பு காட்டுறவங்களா இருக்கோமா? என் ஆண்டவர் அன்புள்ளவர். நம்ம அன்பு காட்டுறோமா அல்ல அன்புக்கு விரோதமா நடக்கிறோமா? திரும்பி அந்த போட சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? சகோதரன், சகோதரன், சகோதரன். அப்போ ஒரு சகோதரனுக்கு சகோதரனா இருக்கிற நம்ம எவ்வளவு உதவி செய்யணுமே, எவ்வளவு இரக்கம் பாராட்டணுமே. அவங்க அப்படி செய்யலன்னு சொல்லி வாசிக்கிறோம். அடுத்த வார்த்தை பாருங்க, உபதியா 1 அதிகாரம் 11வது வசனத்துல, 1 அதிகாரம் 11வது வசனத்துல, நீ எதிர்த்து நின்ற நாளிலும், நீ எதிர்த்து நின்ற நாளிலும். தன்னுடைய சகோதரன், அந்த சகோதரனுக்கு இந்த சந்ததியார் என்ன செய்யறாங்க? எதிர்த்து நிற்கிறாங்க. நம்ம 2 தெசலோனிக்கேயர்லங்க அந்த கிறிஸ்துவின் சுபாவத்தை ஆண்டவர் சொல்லி சொல்லும் போது நம்ம அதை வாசிப்போம் பாருங்க. 2 தெசலோனிக்கேயர் புஸ்தகத்துக்கு வாங்க. 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம், 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 4வது வசனம். அந்தி கிறிஸ்துவுடைய சுபாவத்தை ஆண்டவர் சொல்லிட்டு வரும்போது முதல் இடத்துல எதை வைக்கிறார் பாருங்க. அவன் எதிர்த்து நிற்கிறவனாயும், தேவன் எண்ணப்படுவது எதுவோ, ஆராதிக்கப்படுவது எதுவோ அவை எல்லாவற்றிற்கும் மேலாக தன்னை உயர்த்துகிறவனாயும், தேவனுடைய ஆலயத்தில் தேவன் போல் உட்கார்ந்து தன்னைத்தானே தேவன் என்று காண்பிக்கிறவனாயும் இருப்பான். அப்ப அந்த எதிர்க்கிற சுபாவம் இது நம்ம சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ரொம்ப பார்க்க முடியுங்க, ரொம்ப பார்க்க முடியும். ரொம்ப ரேரு, சொன்ன உடனே கீழ்ப்படுகிறது. பெரியவங்க கூட சொன்னா கேட்கறாங்க. சின்ன பசங்க ரொம்ப ஈஸியா என்ன செய்யறாங்க? எதிர்க்கிறாங்க. இது நம்முடைய மாம்ச சுபாவம், இது உள்ளத்துல. நீங்க போங்க, போய் தண்ணி குடிச்சிட்டு வாங்க, போய் இந்த காரியத்தை செய்யுங்க என்று சொல்லி சொல்லும்போது பிள்ளைங்க என்ன செய்ய மாட்டேங்க, ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க, கோவப்படுறாங்க, எதிர்த்து போறாங்க. இது ஏன் மாம்ச சுபாவம், நமக்குள்ள இருக்கிற ஒரு சுபாவம். அந்த சுபாவம் நீங்க ஏதோ நமக்குள்ள இருந்துச்சு. எதிர்த்து நிற்கிறவனா இருந்தா, நீ நம்ம எதிர்த்து நிற்கிறோமா? நம்மை குறித்து என்ன சாட்சி? இவங்க சொன்னா கேட்பாங்கன்னு சொல்லி நமக்கு சாட்சி இருக்கிறதா? அல்லது என்ன சொன்னாலும் எதிர்த்து தாங்க போவாங்க, என்ன சொன்னாலும் ஆப்போசிட்டா தாங்க சொல்லுவாங்க. அப்படி நம்மை குறித்து சாட்சியா? அல்லது எல்லாருக்கும் இணங்குகிறவனா, விட்டு கொடுக்கிறவனா நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா? நம்பத்தக்க பாத்திரமா நம்ம இருக்கிறோமா? நம்ம நம்பி ஆண்டவர் பொறுப்புகளை தைரியமா நம்ம கையில கொடுக்க முடியுமா? அல்லது இல்ல இவங்க நோதான் சொல்லுவாங்க, இவங்க எதிர்த்து தான் போவாங்க, நம்மை குறித்த சாட்சி இருக்கிறதா? ஆங்கிலத்துல எதிர்த்துன்னு போட்டிருக்கு பதிலாக என்னன்னு சொல்லி போட்டிருக்குன்னா, யூ ஸ்டாண்ட் அலூஃப்னு போட்டிருக்கு. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னாங்க, அந்த சம்பவம் நடக்கிறது, என்னுடைய ஜனத்துக்கு விரோதமா எதிரிகள் வருகிறாங்க, நீயோ தனியா கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம தனியா நீ பாட்டுக்கு நின்று கொள்ளுகிற. உனக்கு முன்னால உனக்கு ஜனங்க அழிக்கப்படுகிறாங்க, உன்னுடைய சகோதரன் அழிக்கப்படுகிறாங்க, உன் சகோதரனுடைய பாவத்தை மனம் திரும்ப வைப்பதற்காக ஆண்டவர் பாபிலோன் ராஜாவை அனுப்புகிறார். அப்படி நடக்கும்போது ஏதோமியர் உதவி செய்யாம தனியா நின்றாள். யூ ஸ்டுட் அலூஃப். பாருங்க, இப்ப ஹிட்லரை பத்தி நம்ம கேட்டோம் பாருங்க. இந்த ஹிட்லருடைய ஆட்சியில அதுக்கப்புறம் ஹிட்லர் தோத்து போயிட்டாங்க. ஜெயிச்ச மக்கள் ஹிட்லரோட ஆட்சியில இருந்த மக்களை விசாரணை பண்ணாங்க. அந்த விசாரணையில் ஒரு முக்கியமான பங்கு என்னன்னாங்க, என்ன கண்டுபிடிக்க பார்த்தாங்கன்னா, தப்பு நடக்குதுன்னு சொல்லி தெரிந்தோம், தப்பு செய்ய போறாங்கன்னு சொல்லி தெரிந்தோம், ஒன்னும் செய்யாம சும்மா நின்ன மக்களுக்கு என்ன கொடுத்தாங்க? தண்டனை கொடுத்தாங்களா அந்த மிலிட்டரி கோர்ட்ல. சொல்லி புரிஞ்சுக்கிறீங்களா? இவங்க தப்பு செய்யல, ஹிட்லரோடு கூட சேர்ந்து இவர்களும் கொடுமைப்படுத்தல. ஆனா தப்பு நடக்குதுன்னு சொல்லி தெரிந்தோம், யாரோ என்னமோ பண்ணிக்கிட்டோம், நான் நல்லா இருந்த போதும் என்று சொல்லி தனியா நின்றார்கள். அவர்களுக்கும் கொடுமைப்படுத்தினவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனை அவங்களுக்கும் கொடுத்தாங்களா? டச்சுன்னு ஒரு கம்பெனி இருக்கிறதுல, ஒரு கண்ட்ரி இருக்கிறது. அந்த டச் கண்ட்ரியுடைய சட்டம் நம்ம இந்திய நாட்டு சட்டத்தை போல அந்த நெதர்லாந்து டச்சுன்னு எல்லாம் சொல்றாங்க. அந்த நாட்டுடைய சட்டம் என்னன்னாங்க, ஒரு தப்பு நடக்கும்போது நீ பார்த்துட்டு ஒரு ஆக்ஷனும் எடுக்காம இருந்தீங்கன்னா உங்களுக்கும் தண்டனை இருக்குன்னு சொல்லி டச்சுடைய கோர்ட்டுடைய ஒரு தண்டனையா. பைபிள் சொல்றது எனக்கு உங்களுக்கும், என்னை உங்களை ஆண்டவர் காவலாளியா நிறுத்திருக்காங்க. அதனால எல்லா தீமையிலும் நான் உள்ள நுழையணும்னு ஆண்டவர் சொல்லி சொல்லல. ஆனா என்கிட்ட ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு லீஸ்டான காரியம் என்ன? உபத்திரவம் வரும்போது அந்த உபத்திரவத்துக்கான நான் நீங்கள் என்ன செய்யணும்? ஜெபிக்கவாது என்ன செய்யணும்? செய்யணும் இல்ல. பேதுரு நிருபத்துல 2 பேதுருல தான் யாரை பத்தி? லோத்தை பத்தி வாசிப்போம். தன் இருதயத்துல என்ன செய்தார்? அவன் வாதிக்கப்பட்டார்னு வாசிக்கிறோம். நடக்கிற அசுத்தமான காரியங்களை பார்த்த போது நீதிமான் ஆகிய லோத்து தன்னுடைய இருதயத்துல வாதிக்கப்பட்டான்னு வாசிக்கிறோம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல கட்டப்பட்டு இருக்கிறவங்களோடு நீங்களும் என்ன செய்யுங்க? கட்டப்பட்டவர்களாக உங்களை எண்ணிக்கொள்ளுங்கன்னு வசனம் சொல்லி சொல்லுது. ஏசா
தன்னுடைய சகோதரன் கஷ்டப்படும் போது கண்டுக்காம அவனுக்கு என்னவோ நடந்துட்டு போட்டும் சொல்லி தனியா நின்னாங்க. முடிவு அழிவான் வந்துச்சு. எனக்கு முன்னாலையும் எத்தனையோ ஆணுடைய பிள்ளைங்க கண்ணீர்ல, கஷ்டத்துல, வேதனையில இருக்கிறான். உபத்திரவப்படுகிற எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். கர்த்தர் நிமித்தம் உபத்திரவப்படுகிற எத்தனையோ மக்களை பார்க்கிறோம். நேபாள குறித்து சொல்லும்போது சொல்றாங்க, அங்க கர்த்தருடைய பிள்ளைங்கன்னு சொல்லி தெரிஞ்சுட்டான். அதுக்கப்புறம் அவங்களை என்ன செய்யறாங்கன்னு யாருக்கும் தெரியாது. உடனே நாடு கடத்துவாங்க, இல்ல ஜெயில கொண்டு போய் போட்டுருவாங்க. வாழ்நாளெல்லாம் உள்ளதான் இருக்கணும். கொஞ்சம் வித்தியாசமா இருந்தா கூட கண்டுபிடிச்சு உள்ள கொண்டு போய் போட்டுருவாங்க. எத்தனையோ ஆணுடைய பிள்ளைங்க அங்கங்க உத்தரப்பிரதேசத்துல எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க ஜெயில ஒரு தவறும் செய்யாதது, வெறும் பைபிள் வீட்டுல வச்சதுக்காக அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு போன வாரங்களை நான் சொல்லும்போது சொல்லிக் கொண்டு வந்து பார்த்தாங்களா, வீட்டுல பைபிள் இருந்துச்சா, பைபிள் நிமித்தம் அரெஸ்ட் பண்ணி உள்ள கொண்டு போய் வச்சுட்டாங்க. எவ்வளவு வேற எங்கும் இல்ல, நம்ம தேசத்தை, நம்ம உத்தரப்பிரதேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அசுத்தமான காரியங்கள் நடக்கிறது. இதை பார்க்கும்போது நம்ம ஸ்டாண்டிங் அலூஃப், நான் தனியா நிக்கிறேனா அல்லது அவர்களோடு கட்டப்பட்டவனாக அட்லீஸ்ட் அவங்களுக்காக ஜெபிக்கிறவங்களா நம்ம இருக்கிறோமா? யோசிச்சு பார்ப்போம். ஏசா எதிர்த்து நின்றான், தனியா நின்றான், முடிவு கர்த்தருடைய அழிவாய் இருந்தது பார்க்கிறோம். அடுத்தது ஓபதியா புஸ்தகத்துலங்க அடுத்தது என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. ஓபதியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11வது வசனத்துல, நீ எதிர்த்து நின்ற நாளிலும் அந்நியர் அவன் சேனையை சிறைபிடித்து போன நாளிலும் மறுதேசத்தார் அவன் வாசல்களுக்குள் பிரவேசித்து எருசலேமின் பேரில் சீட்டு போட்டப்பட்ட காலத்திலும் நீ அவர்களில் ஒருவனை போல் இருந்தாய். என்ன ஆண்டவர் அடுத்து சொல்றாருன்னா, இந்த ஏதோமியர் செய்த தவறு என்னன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை எதிரிகள் துன்பப்படுத்தின போது அவர்களோடு சேர்ந்து கொண்டு தன் சகோதரன் என்ன செய்தாங்களா, துன்பப்படுத்தினார்களா. இன்னைக்கு ஒரு ஊழியனுக்கு, ஒரு தேவ பிள்ளைக்கு வேதனை கொடுப்பது என்ன தெரியுமாங்க? புறஜாதிகள் ஏதாவது பேசுவது ரொம்ப வேதனை கொடுக்காது. ஏன்னா அவங்களுக்கு தெரியாது, அவங்க நம்ம பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனா அவர்களோடு சேர்ந்து ஒரு விசுவாசியும் அப்படி செய்யும் போது அது ஒரு தேவ பிள்ளைனால என்ன செய்ய முடியாது, தாங்க முடியாது. அதுதான் இடத்துல ஏதோமியர் செய்தாங்க. கர்த்தருடைய பிள்ளைக்கு விரோதமா எதிரிகள் வருகிறாங்க. அந்த எதிரிகளோடு இவர்களும் என்ன செய்தாரு, சேர்ந்து கொண்டு அவர்களில் ஒருவனை போல நீ இருந்தாய். அவர்களோடு இணைந்து கொண்டு அவர்களோடு சேர்ந்து கொண்டு தேவ ஜனங்களை துன்படுத்தினவர்களா இருந்தாங்க. இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய காரியங்களை வெளியே கேள்விப்படுகிறோம், பாவமான காரியங்களை கேள்விப்படுகிறோம். நம்ம அதை ரொம்ப ஊதி பெரிதுபடுத்தி அதை மற்றவங்களுக்கு சொல்லி அவங்களுடைய சாட்சியை கெடுக்கிறோமா அல்லது அவங்களுக்காக ஜெபிக்கிறோம்? எத்தனையோ காரியங்கள் வெளியே செய்தி வருதுங்க. கிறிஸ்தவன் பெயரோடு வருமானா அது எல்லாமே 100க்கு 100 உண்மைன்னு சொல்லி சொல்லவே முடியாது. தவறாய் அவர்களை குற்றப்படுத்தி அங்கங்க ஊழியர்களை குறித்து வார்த்தை வருகிறது, இவங்களை கெடுத்துட்டாங்க, இவங்களை மொலஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த குழந்தை இப்படி பண்ணிட்டாங்க, எல்லாமே உண்மை இல்லை, பொய் சொல்லுகிறாங்க. பொய்யாய் சொல்லி தேவ பிள்ளைகளை குற்றப்படுத்துறாங்க. அதனால நடக்கலன்னு சொல்லல, ஆனா எல்லாமே உண்மை இல்லை. அவனுடைய பிள்ளைங்க நம்ம இதை போய் மற்றவங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்க சாட்சியை கெடுக்கிறோமா அல்லது அவங்களுக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறோமா? அவங்களோடு கூட சேர்ந்து துன்பப்படுத்துகிற கூட்டத்துல நம்ம இன்னைக்கு இருக்கிறோமா அல்லது அவங்க சார்பாண்டவரே இரக்கம் பாராட்டுங்க, உண்மையை விளங்க பண்ணுங்க, உங்க பிள்ளைகளுடைய உண்மையை நீங்க விளங்க பண்ணுங்க என்று சொல்லி ஜெபிக்கிறவர்களா நம்ம இருக்கிறோமா? அவங்களோடு கூட சேர்ந்து துன்பப்படுத்துகிறவர்களா நம்ம இருக்கக்கூடாது. அடுத்தது 12வது வசனத்துல ஏன் ஏதோ ஆண்டவர் இப்படி அழிச்சாருன்னு வரும்போது 12வது வசனத்துல பாருங்க, உன் சகோதரர் அந்நியர் வசமான நாளிலே அவனுடைய நாளை நீ பிரியத்தோடு பாராமலும் யூதா புத்தருடைய அழிவின் நாளிலே அவர்கள் நிமித்தம் சந்தோஷப்படாமலும் அவர்கள் நெருக்கப்படுகிற நாளிலே நீ பெருமையாய் பேசாமலும் இருக்க வேண்டியதாய் இருந்தது. அப்படின்னா இவங்க அப்படி செஞ்சாங்க. கர்த்தருடைய பிள்ளைங்க துக்கப்படும் போது இவங்க சந்தோஷப்பட்டாங்க, மகிழ்ச்சி அடைந்தாங்க. ஆணுடைய பிள்ளைங்க விழும்போது இவங்க சந்தோஷப்பட்டாங்கன்னு சொல்லி வாசிக்கிறோம். இன்னைக்கு எப்படி இருக்கோம்? ஒரு கர்த்தருடைய பிள்ளையுடைய வீழ்ச்சியை குறித்து கேள்விப்படுகிறோம். நமக்கு அது சந்தோஷத்தை கொடுக்கிறதா அல்லது வேதனையை கொடுக்கிறதா? அவங்களுக்காக கண்ணீரோடு அவங்க உபத்திரவத்துல பாடுகளை அவங்களோடு கலந்து கொண்டு அவங்களோடு சேர்ந்து ஜெபிக்கிறோமா அல்லது அவங்க விழுந்து போனதை குறித்து நம்ம சந்தோஷப்படுகிறோமா? அவங்க சிலர் பெருமை பாராட்டுகிறாங்களா? நம்மளை விட ஆண்டவர் அவங்களை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க, நம்மளை விட ஆண்டவர் அவங்களை உயர்த்தி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க விழும்போது அது நமக்கு சந்தோஷத்தை கொடுக்குதா அல்லது வேதனையை கொடுக்குதா? ஆண்டவரை வேண்டாம், ஆண்டவரை விழவிடாதீங்க, தூக்கி பிடிங்க, அவங்க நீதிமான் தானே, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் மறுபடியும் என்ன செய்வாங்க, எந்திரிப்பான்னு சொல்லி சொல்லுகிறீங்களே, அந்த பாரத்தோடு அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கிறோமா? அல்லது ஒரு தேவ பிள்ளை, ஒரு தேவ ஊழியன், நல்ல உயர்ந்த தேவ மனிதர்கள் நிறைய பேர் விழுந்து போனதை கேள்விப்படுகிறோம். ஒரு உலகத்துல அதாவது வசனத்தை என்ன சொல்லுவாங்கன்னாங்க, டிஃபெண்ட் பண்ணுகிறது, அப்பாலஜெட்டிக்ஸ்ன்னு அந்த ஃபீல்டுக்கு பேருங்க. அந்த மாதிரி
ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணும்போது அதுக்கு ஏற்ற வசனங்களை சொல்லி அவர்களை அமைதிப்படுத்துவது, தெளிவா அவங்களை விளக்கி அமைதிப்படுத்தும். அந்த ஊழியத்தில் உலகமெங்கும் சிறந்து விளங்கின ஒரு தேவ மனிதர், நம்ம இந்தியாவை சேர்ந்தவர், அமெரிக்கா தேசத்துல இருந்தார். மரிச்சு கூட போயிட்டார். மரிச்சு போனதுக்கு அப்புறம் அவருடைய ஒரு பாவமான வாழ்க்கையை வெளியே கொண்டு வந்தான். இந்த மாதிரி தப்பு செஞ்சாங்க, இந்த மாதிரி தவறு செஞ்சாங்க. அதை வைத்து பலர் என்ன செய்தாங்க, அவரை கேவலமா பேசி அவருடைய எந்த வசனமும் கேட்கக்கூடாது, அவர் முழுக்க முழுக்க தவறு என்று சொல்லி சொன்னாங்க. இது உண்மையா தவறான்று யாருமே என்ன செய்யல, டெஸ்டே பண்ணல. அந்த சிறந்த ஊழியனை குறித்து ஒரு கெட்ட சாட்சி வந்த போது அந்த கெட்ட சாட்சியை பிடிச்சு எல்லா இடத்துல பரப்ப ஆரம்பிச்சாங்க, அவங்களுக்கு தவறா பேச ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு நம்ம அப்பேற்பட்டவர்களா நம்ம இருக்கிறோமா? ஜாய்ஸ் மேயரை குறித்து தவறா நிறைய பேர் பேசுகிறாங்க. அந்த தவறா பேசுகிற கூட்டத்தில் நம்ம இருக்கிறோமா? தினகரன் அவர்களை குறித்து, தினகரனை குறித்து தவறா பேசுகிறாங்க. அல்லது நம்முடைய அகஸ்டின் ஜெபக்குமாருக்கு ரொம்ப நம்ம கேட்கறது இல்லை. ஆனா ஒருவேளை தவறா பேசுவாங்கன்னா அதை ஏற்று நாமும் மற்றவங்களுக்கு அதை சொல்லுகிறோமா? அல்லது அவங்களோடு கூட சேர்ந்து நின்று அவளை பலப்படுத்தி உற்சாகப்படுத்துகிறோமா? இந்த ஏதோமேர் அப்படி செய்யவில்லை. அப்படி கேவலமா வார்த்தை வந்த போது சந்தோஷப்பட்டாங்க, அதை குறித்து பெருமை பாராட்டினாங்க. ஆண்டவரே, அப்பேற்பட்ட கூட்டத்துல நாங்க இருக்க கூடாது, எங்களுக்கு கிருபை காட்டுங்க. கடைசியாங்க 13வது வசனத்துல என் ஜனத்தின் ஆபத்து நாளிலே நீ அவர்கள் வாசல்களுக்குள் பிரவேசியாமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் அனுபவிக்கிற தீங்கை நீ பிரியத்தோட பாராமலும் அவர்கள் ஆபத்து நாளிலே அவர்கள் ஆசியில் கை போடாமலும் இருக்க வேண்டியதா இருந்து. இவங்க வீக்கா இருக்கிறாங்க, இவங்க பலவீனமா இருக்கிறாங்க, எதிரிகள் எல்லாம் அவங்க முற்றுகை போடப்பட்டிருக்கிறாங்க. அப்ப போய் தனியா நிக்கிறாங்க, அவங்களோட சேர்ந்து கொள்ளுகிறாங்க. அதோடு நிக்காம அவங்க பலவீனமா இருக்கும்போது அவங்க சொத்துக்கள் என்ன செய்யறாங்களா? அபகரிக்கிறாங்களா? பவுல் சொல்லுகிறாரு, சுவிசேஷ நிமித்தம் கட்டப்பட்டு இருக்கிறார். கட்டப்பட்டிருக்கும் போது அவர் ஊழியம் செய்த இடத்துல மத்தவங்க உள்ள நுழைகிறாங்க. இவருக்கு வேதனை கொடுக்கும்னு நினைச்சு அவர் போன இடத்துல போய் இவங்க ஏதோ பிரசங்கம் பண்றாங்க. இப்ப பவுல் சொல்லுகிறாரு, ஒரு சிலர் விரோதத்தினாலே அறிவிக்கிறார்கள், பொறாமையினால அறிவிக்கிறார்கள். எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை. எப்படியாவது கிறிஸ்து என்ன செய்கிறார்? அறிவிக்கப்படுகிறார் என்று பவுல் சொல்லுகிறத பாக்குறோம். இன்னைக்கு நம்மங்க ஒரு தேவ பிள்ளை விழுந்திருக்கும் போது அந்த விழுந்த இடத்த எனக்கு பயன்படுத்தி கொள்ளணும் நம்ம நினைக்கிறோமா? அல்லது அந்த ஊழியன் அந்த தேவ பிள்ளைய மறுபடியும் நிலைநிறுத்தணும்னு நம்ம நினைக்கிறோமா? யோசிச்சு பார்த்து ஆண்டவரே எங்களை மாற்றுங்க. நிறைய காரியங்கள் இன்னைக்கு நம்ம பார்த்தோம், எவ்வளவு நம்ம மனதுல பதிகிறதுன்னு எனக்கு தெரியல. ஆனா ஆராய்ந்து பாருங்க, ஏதோமின் அழிவு நமக்கு வரக்கூடாதுன்னா ஏதோமின் வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பு. நமக்கு கொடுக்கப்பட்ட வரங்களை, கொடுத்த கிருபைகளை நம்ம அசட்டை செய்யாம நம்ம பயன்படுத்துகிறவர்களா இருப்போம். உள்ளத்துல பகை உணர்வை நம்ம எடுத்து போடுவோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்வோம்னா மேலும் மேலும் செய்கிறவர்களா இல்லாம மனம் திரும்பி நம்ம சரியாகிறவர்களா நம்ம இருப்போம். உதவி செய்வோம், மற்றவங்களுக்கு உதவி செய்கிற வாய்ப்பு கிடைக்கும் போது, கர்த்தர் நமக்கு கிருபை கொடுக்கும் திராணி கொடுத்திருக்கும் போது உதவி செய்கிறவர்களா இருப்போம். அப்படியே கண்ணிலே மூடுவோமா? ஆண்டுட்டு அர்ப்பணிப்போம். தூரமாய் நிற்கிற ஒரு கூட்டத்துல நம்ம இருக்க வேண்டாம். உதவி செய்யாம கேலி செய்கிற கூட்டத்துல, சந்தோஷப்படுகிற கூட்டத்துல இருக்க வேண்டாம். அவர்களை இன்னும் கஷ்டப்படுத்தி அவர்களை இன்னும் அவமானப்படுத்துகிற கூட்டத்துல இருக்க வேண்டாம். அவங்களோடு இணைஞ்சு நின்று அவளை தாங்கி பிடித்து தூக்கி பிடிக்கிறவர்களா நம்ம மாறுவோம். ஒருவேளை இந்த வசனம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது வேற யாரோ குறித்து உங்களுக்கு ஞாபகம் வரலாம், அவங்க இப்படிதான் செய்யறாங்க, என் வாழ்க்கையில இப்படிதான் அவங்க நடந்து கொண்டு இருக்கிறாங்க. அந்த சிந்தனைக்குள்ள போகாம நம்ம ஏதோம போல நம்ம இருக்கிறோமா? சிவப்பு கூழுக்காக மகிமையான பரலோகத்தை நீ அடமானம் வைக்கிறோமா? பூமிக்குரிய காரியத்துக்காக, இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை நம்ம விட்டு கொடுக்கிறோமா? ஏதோமே போல என்னுடைய முடிவு இருக்க விடக்கூடாதுன்னா இன்னைக்கு மனம் திரும்புவோம். எதை குறித்து ஆண்டு நம்மோடு பேசி இருக்கிறாரோ, எங்கெங்கெல்லாம் எனக்குள்ள குறைகள் இருக்கிறதோ அர்ப்பணிப்போம், சரிபடுத்திக் கொள்வோம். ஆண்டு கிருபை கொடுப்பார். சேர்ந்து ஜெபித்து முடிப்போம். மகா பரிசுத்தம் உள்ள எங்க நல்ல பெருமை தகப்பனே, ஆண்டவரே, இந்த மதிய வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபையாக குடும்பமா ஒன்று கூடி வர எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்கப்பா. இன்றைக்கு ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை எங்க முன்னால வைக்கிறீங்க. ஏதோங்கிற ஒரு சந்ததி அது இல்லாமல் போங்கனதற்கு காரணம் என்னன்னு சொல்லி எங்களோடு பேசுகிறீங்க. நீங்க நேசிச்சீங்க. வாக்கு தத்துவத்தின் மகனாக ஈசாக்கின் வயிற்றில பிறந்தவர் தான் இவரு, சந்ததியில வந்தவர் தான் இரு சுவாமி. ஆனாலும் அவர்கள் முடிவு அழிவாய் போனதுக்கு காரணம் என்ன? எங்களோடு கூட பேசுனீங்க ஐயா. எங்க முடிவு அப்படி இருக்கக்கூடாது என்பது நம்முடைய பாரம் சுவாமி. நாங்க யாரும் அழிக்கப்படுவது நம்முடைய விருப்பம் இல்லை சுவாமி.
துன்மார்க்குடைய அழிவை நீங்க விரும்புகிறதே இல்ல சுவாமி. மனம் திரும்பி பிழைக்க வேண்டும் என்றே நீங்க விரும்புகிறீங்க சுவாமி. இன்னைக்கு வார்த்தை எங்க பக்கமா வருமானா எங்க நாங்க சரிபடுத்தணுமோ சரிபடுத்த எங்களுக்கு கிருபை கொடுங்க. எங்க இருதயத்தை மாற்றுங்க, எங்க சிந்தையை மாற்றுங்க, பார்க்கிற பார்வையை மாற்றுங்க. உண்மை போல ஒரு கரிசனை, உண்மை போல ஒரு மனது இருக்கும் எங்க உள்ளத்துல நீங்க தரும்படியா நாங்கள் செபிக்கிறோம். மற்றவங்க பலவீனங்களை புரிந்து கொள்கிறவர்களா எங்களை மாற்றுங்க ஆண்டவரே. நாங்களும் சோதிக்கப்பட எல்லா வாய்ப்பு இருக்கிறதுன்னு சொல்லி புரிந்து சாந்தமுள்ள இருதயத்தோடு விழுந்தவர்களை தூக்கி பிடிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான் வசனத்தின்படி உதவுகிற சகோதரர்களா எங்களை நீங்க மாற்றும்படி நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு கஷ்டப்படுகிற ஏழையை நிந்திக்கிறவர்களா நாங்க இல்லாம அவங்களை தூக்கி பிடிக்கிறவர்களா ஆண்டவரே, எங்களை தாங்கி பிடிக்கிறவர்களா எங்களை நீங்க மாற்றும்படியா நாங்கள் செபிக்கிறோம். வந்திருக்க எல்லாரையும் உங்க கையில ஒப்பு கொடுக்கிறோம். ஒருவேளை நாங்க கூட ஏதோமே கஷ்டப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை இருக்கலாம். கர்த்தர் மாற்ற வல்லவரப்பா, இரக்கம் பாராட்ட வல்லவர், கிருபை செய்ய வல்லவர். யார் எங்களை புரிந்து கொள்ளாவிட்டோம் எங்களை புரிந்து கொள்கிற ஒரு நல்ல தேவனப்பா, தூக்கி எடுக்கிற தேவனை தூக்கி எடுங்க, ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, உமக்காக வாழ பண்ணுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறோம். ஏதோமின் முடிவு எங்க முடிவா இல்லாம இருக்கட்டும் சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாருடைய முடிவும் பரலோகமா இருக்கட்டும். என் ஆண்டு முன்னால நிக்கிற தகுதிப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தின் நிமித்தம். இந்த குறைகள் எல்லாம் உங்க கமுத்திர நாங்கள் அறிக்கை செய்கிறோம். சிலுவையில சிந்தின ரத்தத்தினால ஒரு விச கழுவி சுத்திகரித்து உமக்கு முன்னால நிற்க பாத்திரவான்களாய் எல்லாரையும் மாற்றும்படி நிரூபிக்கிறோம். உண்மைதான், ஏதோ முடிய குறைகள் எங்களுக்கு இருக்குதா சுவாமி, ஆனா உணர்த்தி இருக்கிறீங்க, அறிக்கை செய்ய வச்சிருக்கிறீங்க. வருகிற நாட்களில் பகை உணர்வு நீங்கினவர்களா அன்றைய மற்றவர்களை குற்றப்படுத்துகிற அந்த பார்வையில் எங்களுக்கு விடுதலை கொடுத்து சுவாமி உதவி செய்கிறவர்களா அன்றே அந்த பாவத்தை தொடர்ந்து செய்கிறவர்களா இல்லாம எங்களுக்கு கொடுத்த கிருபைகளை பயன்படுத்திக் கொள்ளுகிறவர்களா அன்றே மற்றவர்களை தூக்கி பிடிக்கிறவர்களா எங்களை மாற்றுங்க. துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.